கர்த்தருடைய மைக் வைங்க. பால் இந்த மைக் ஆன் பண்ணு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கூட்டுங்க. ஆன்ல தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கூட்டுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாருக்கும் முதல்ல ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அடிக்கடி அதை பேசுகிறோம், நம்ம ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த கடைசி காலத்தில் நம்ம இப்போது ஆதி திருச்சபையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம். நம்ம இருக்கிறது கடைசி காலம். ஆனால் முதலாவது நூற்றாண்டை அல்லது முதலாவது நூற்றாண்டு சபையை குறித்து ரொம்ப அதிகமாகவே நாம் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு மாதிரியான சபை அல்லது எழுப்புதலான ஒரு சபை, ஒரு பலவீனம் இல்லாத ஒரு சபை, ஒரு ஆவிக்குரிய நிலையிலே வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சபை அப்படின்னு சொன்னால் அதை எதைத்தான் சொல்ல முடியும்? ஆதி திருச்சபையை தான் சொல்ல முடியும். இந்த ஆதி திருச்சபையில் தான் இப்பொழுது நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் காணப்பட்டன. காலங்கள் போக போக இவைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைய ஆரம்பித்து விட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் தீவிரமாக நம்முடைய மைண்டில், நம்முடைய சிந்தையில் நாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு காரியம் எது அப்படின்னா, ஆதி திருச்சபையினுடைய ஊழியங்கள், அவர்களுடைய போதனைகள், அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எதை பின்பற்றினார்கள் என்பதை ஆழமாக ஆராய்ந்து, அவங்க காலத்தில் ஆண்டவர் எப்படி வல்லமையாக கிரியை செய்தார், அதுக்கு காரணம் என்ன, இதை நாம் அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சிந்தை அந்த எண்ணங்களால் நிரப்பப்படும். அதை மாதிரி காரியத்தை செய்ய நம்ம தூண்டப்படுவோம். சிந்தையில் கரெக்டாக இந்த எண்ணங்கள் இருந்தால் நமக்கு தூண்டுதல் உண்டாகும். ஆவியானவர் தூண்டுவார். நீங்கள் ஆவியானவருக்கு முரண்பாடான ஒரு சிந்தனை கொண்டவர்களாக அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் நமக்குள்ள ஆவியானவருடைய எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. வெளியரங்கமான செயல்பாடுகளுக்கு முன்னால் தேவன் நமக்கு முதல்ல உள்ளான மனுஷனில் தூண்டுதலை கற்றுக் கொடுக்கணும். அந்த தூண்டுதல் நமக்குள்ளே வரும்போது தான் வெளியில் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆகவே இதை நாம் மனதிலே பதித்து வைத்து இந்த நாட்களில் இதற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். இப்போது சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொன்னது, தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறது, இருதயத்தில் பதித்து வைக்கிறத பற்றி பாஸ்டர் பால் பழனிசாமி சொன்னார். பாஸ்டர் ஜேசுதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, உபதேசங்கள் அந்த மூன்றாவது சபையில் வரும்போது அது என்ன ஆயிற்று? உபதேச பிறழ்வுகள் வர ஆரம்பித்து விட்டு. இதுக்கு நம்ம இந்த உபதேசம் எங்கே தப்பிச்சு அப்படின்னு சொன்னால், சீனாய் மலையின் அடிவாரத்தில் மோசே பிரமாணத்தை வாங்க போயிருக்கும் போதே இங்கே ஜனங்கள் அதற்கு நேர முரண்பாடான காரியத்தை செய்ய துவங்கிட்டாங்க. ஏன் செய்ய துவங்கினாங்க? இந்த முரண்பாட்டுக்கு காரணம் என்ன? இந்த முரண்பாடான செயல். ஆரோன்ட்ட போய் எங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்குங்க, முதல் கற்பனையை என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாகியிருக்க வேண்டாம் என்று அங்கே கற்பனையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே வேற ஒரு தெய்வத்தை உண்டாக்கிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன விதமாக நீங்கள் சிந்திக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய காரியங்களுக்கு முரண்படணுமோ அவ்வளவுக்கு முரண்பட்டு தம்முடைய ஜனத்தை அழிக்கணுங்கிறதுல அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கான். யார்? பிசாசு. இப்போ அவன் அழிக்க தீவிரமாக இருக்கும்போது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒன்றை உருவாக்குவதற்கு தீவிரமாக இருக்கணும். அவன் அழிக்கிறான். இப்போ மோசே அந்த தீவிரத்தை தான் அந்த ஜனங்கள் நடுவே காட்டி அவர்களை அப்படியே வேறு பிரித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினான். அப்போ துருபதேசங்களுக்கு நடுவில்
துருபதேசங்கள் எழும்பும்போது மனசாட்சியை மழுக்கி கொண்டு இராதபடிக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நம்முடைய கோபத்தை, ஆவிக்குரிய கோபத்தை வெளிப்படுத்தணும். மாம்ச கோபத்தை அல்ல. எதை வெளிப்படுத்தணும்? ஆவிக்குரிய கோபத்தை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்னா, இதற்கு நான் ஒத்துக்கொள்ள முடியாது, இதற்கு நான் சம்மதிக்க முடியாது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அனுமதிக்க முடியாது என்று நாம் எதை பதிவு செய்யணும்? எதிர்ப்பை பதிவு செய்யணும். நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தணும். ஏனென்றால் இன்றைக்கு மழுங்கி போன இருதயங்கள் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்றைக்கி இடம் பிடித்து, அப்புறம் நம்ம மைண்ட் செட்டே உலகத்துக்கு நேராக இப்படி திரும்பிட்டு கீழே கவுந்துட்டு, இப்படி இருக்க வேண்டியது இது கவுந்து கீழே கிடக்கிறதுனால இப்போ நமக்கு எது மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படின்னா, உலகத்துக்கு ஏதுமான காரியங்களை பேசுவதிலும் அதில் உள்ள காரியங்களை அனுபவிப்பதிலும் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். எந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு குறையுது? ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய போதனைகள், இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு உற்சாகம் குறையுது. we are not interested. இதிலெல்லாம் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜனங்கள் கேட்பதற்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அப்படிங்கும்போது ஊழியக்காரனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் அவங்க கேட்காங்களோ கேட்கலையோ, ஆவியானவர் சொன்னதை தான் நம்ம பேசுவோம். எரேமியா கிட்ட சொன்னார், எரேமியா சொன்னார், ஏசாயா சொன்னார், அவங்கக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த கலக வீட்டார் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நான் சொன்னதை போய் சொல்லுங்கிறாரு. நான் ஜனங்களுக்கு பிடிக்கலைங்கிறது நமக்கு மேட்டரே இல்லை. நீங்கள் அதை ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களையே கொண்டு போய் கவுத்துருவாங்க. அப்போ நம்ம அதை எதிர்த்து நிற்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பேச சொல்கிறாரோ அதை நம்ம பேசணும், அதுக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் சத்தியத்தை கை கொள்ளும்போது யூ ஹாவ் டு இன்கர் சம் லாஸஸ். சில நஷ்டங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும். அந்த நஷ்டங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அந்த சத்தியங்களை போதிக்கும்போது, கர்த்தருக்கு உகந்த விதமாக வாழணும்னு நினைக்கும்போது எதை சந்திக்க வேண்டியது வரும்? நஷ்டங்கள் மட்டுமில்லை, கஷ்டங்களையும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை நமக்கு லாபமாக ஆண்டவர் மாற்றி தருவார். ஏன்னா நம்ம கூட கர்த்தர் இருப்பார். நம்ம கூட கர்த்தர் இருப்பார். அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நஷ்டம் போல தெரிஞ்சாலும் கஷ்டம் போல தெரிஞ்சாலும் அதை லாபமாக மாற்றுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஆமென். பால் என்ன கேட்டீங்க சொல்லுங்கள். ஆமாம், அதாவது ஆவிக்குரிய கோபம் என்பது நமக்கு யார் மேலே இருக்கணும் அப்படின்னா, முதல்ல சாத்தா மேலே இருக்கணும். அதுக்கு பிறகு அவனுடைய செயல்பாடுகளுக்கு தன்னை ஆளாக்குறாங்கல்ல அவங்க மேலே இருக்கணும். இதுதான் நான் ஆவிக்குரிய கோபம்னு சொல்கிறேன். மனுஷங்கிட்ட நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்துக்காகவே மனுஷங்கிட்ட கோபப்பட்டால் அவங்கள விட்டு விலகி போயிடும். அந்த தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்ககிட்ட போய் நம்ம முதல்ல பேசவே கூடாது. அவனுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை கர்த்தர் தூர எடுத்துருவார். முரண்பாடான ஆவியை, தேவனுக்கு விரோதமான ஆவியை முதல்ல என்ன செய்வார்? தூர எடுப்பார். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தர்க்கம் பண்ணவோ, அவங்ககிட்ட போய் நீங்கள் கோவப்படவோ, உங்ககிட்ட வந்து சொல்லும்போது நம்ம அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு உடன்பட மாட்டேன் என்கிற அந்த எதிர்ப்பை, கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து விட வேண்டும். என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம போக முடியாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த துருபதேசங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வரும்போது அது அப்படியே மறைந்து போகும். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஆடலும் பாடலும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி செய்தவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் ஆகிட்டு வராங்க. ஒரு பீக்குக்கு போனோன்னா அவங்கெல்லாம் எதுக்காக இப்படி வராங்கன்னா, பெரிய ஆளாகணும், பேர் வரணும், புகழ் வரணும், பெரிய ஆளாகணும். அடுத்தது என்ன வரணும்? பணம் வரணும். இப்போ பேரும் வந்துடும், புகழும் வந்துடும், பணமும் வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. பேர் வருதோ புகழ் வருதோ பணம் வருதோ அது மேட்ரு இல்லை. நித்திய ஜீவனுக்கு நான் சுதந்திரவாளி. அதை நான் எப்படியாவது போய் அந்த நித்திய ஜீவன் நான் பிடிப்பேன். அப்புறம் நம்முடைய அந்த எண்ணங்களும் அந்த அதாவது மோட்டிவ், அந்த
தாகம், அந்த திட்டம் அதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு வந்து பரிசுத்த ஜீவியத்தில் போயிட்டே இருக்கும். இது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இதை யாராலும் அழிக்க முடியாது. அதனால தான் பரிசுத்தவான்கள் அந்த சத்தியத்திலே நின்று அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய எய்ம் முதல்ல பிரபலியமாகணும், இரண்டாவது புகழ் வரணும், மூணாவது கூட்டம் வரணும், நாலாவது பணம் வரணும், ஐந்தாவது வேண்டிய வசதிகளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்னது? இன்னும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய எய்ம். ஸோ அடுத்தடுத்து நம்ம இப்போ என்கிட்ட வந்து 13 வருஷமாக நீங்கள் இப்படி போய் பேசுகிறீங்க, இதில் எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தால் எனக்கு என்றைக்கே சொல்ல தெரியல. ஆனால் போன இடங்களில் எல்லாமே நிறைய மாற்றங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. உறவுகள் சரிப்படுத்தப்பட்டிருக்கு, ஊழியங்களில் முன்னேற்றங்கள் வந்திருக்கு, தவறான உபதேசங்களை கண்டவர்கள் விலகி போயிருக்கிறார்கள், குடும்பத்தை சரியாக நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க, பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பணங்களை விரயம் பண்ணாமல் சேமிப்பு பண்ணி சிக்கனமாக ஊழியத்தை செய்ய கற்றுருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணுங்கிறதற்கு அவங்கள அநேகர் அர்ப்பணித்திருக்கிறாங்க. தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட போய் சீர் பொருந்தி பலர் சீர்பட்டிருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தி இன்றைக்கி அவங்களும் நல்ல உறவில் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இந்த கூட்டத்தினுடைய ரிசல்ட்டு. உலகத்தை நம்ம அதாவது சிவகங்கைக்கு வந்ததுனால சிவகங்கை ஆவிக்குரிய உலகமே மாறிடும் அப்படின்னு சொல்ல வரல. இந்த கூட்டத்தில் வந்தவங்க நிறைய வருஷம் வந்து பங்கெடுத்தவங்க சிலர் பின்மாற்றமாக தான் போயிருக்காங்க, அதுவும் இருக்குது. இதே சிவகங்கையிலேயே சத்தியத்தை எவ்வளவோ எடுத்து சொல்லி ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு வலிமையாக கேட்டவங்க திரும்ப ஒரு காலப்போக்கில் எப்படி மாறிட்டாங்க? இதெல்லாம் விட்டு ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. விசுவாசம் சீர்குலைக்கப்பட்டு விட்டது, உபதேசங்கள் தார்மாராக்கப்பட்டு விட்டது, சிலருக்கு போர் அடிச்சிட்டு. நாகப்பட்டினத்தில் ஒரு வயசான ஒரு ஐயா, இஸ் மோர் தென் 80, 82 83 வயசு இருக்கும். எந்த கூட்டம் எந்த மாதம் நம்ம கூட்டம் நடந்தாலும் ஆளாக வந்து உட்காந்துருப்பார். வேதாரண்யத்தில் ஒரு முறை கூட்டம், பயங்கரமான புயல் அடிக்குது, மழை பெய்யுது. நாகப்பட்டினத்துலேருந்து கார்லேயே எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, 50 கிலோமீட்டர். யார் இந்த கூட்டத்துக்கு இன்றைக்கி இந்த மலையில் வரப்போகிறா அப்படின்னு நினச்சிட்டு காரில் போய்கிட்டு இருக்கோம். அந்த சர்ச்சுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது ஆளாக அந்த ஐயா உட்காந்துருக்காங்க. எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி, ஷாக் ஆகிட்டேன் நான். அவ்வளோ மலையில் அவங்க பஸ் பிடிச்சு வேளாங்கண்ணியிலேருந்து எப்படி வேதாரண்யத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. அப்போ மனம் உண்டானால் இடம் உண்டு. மனதை நீங்கள் ஸ்டெடிப்படுத்தி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். எந்த வெள்ளத்தையும் எந்த புயலையும் எந்த காற்றையும் தாண்டி நம்மால் போக முடியும். இருதயத்தில் தீர்மானிக்காமல் அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இல்லாமல் ஏதோ அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வைக்கிறது யாருன்னா அவன் தான் பிசாசு. தவறுன்னு தெரியும், ஆனால் அதை செய்வோம். இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் அப்படி தான் நடப்போம். ஏன்னா நமக்கு உள்ளத்தில் இருந்து ஆளுகை செய்கிறது யார்? பிசாசு, சாத்தான். இங்கே பாருங்க, ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலே இருதயம் வந்து எப்படி இருக்குது, சாத்தானுடைய ஆவியால் நிரம்பி இருக்கா, தேவனுடைய ஆவியால் நிரம்பி இருக்கான்னு முகத்தை வச்சே கண்டுபிடிச்சா. நீங்கள் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட பேச வேண்டாம். இந்த முக தோற்றம் இருக்குது பாருங்கள், இந்த முக தோற்றத்தை வச்சே இவங்க இருதயத்துக்குள்ளே யார் இருக்கா, என்ன ஆவி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதை நீக்கிறதுக்கு நம்ம கடிந்து கொண்டு ஜெபிக்கணும், டெய்லி கடிந்து ஜெபிக்கணும். அப்படி கடிந்து கொண்டு ஜெபிக்கும்போது அந்த நபருக்குள்ளே இருந்த அந்த ஆவி விலகி போய் அந்த நபர் காப்பாற்றப்படுவாங்க. அவங்க யாருடைய ஆளுகைக்குள்ளே போக மாட்டாங்க, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே போக மாட்டாங்க. தொடர்ந்து அந்த ஆளுகையில் இருந்தால் அவன் வந்து அழிக்காமல் விட மாட்டான். ஒரு மனுஷிக்குள்ளே அல்லது ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு உள்ளே புகுந்துட்டான்னு வைங்க, அவனுடைய டார்கெட் என்னது? அழிச்சு விட்டு தான் அந்த சரீரத்தை விட்டு போவான்.
அதனால தான் சபைக்கு அவங்க வரும்போது அது வெளிப்பட்டுரும். இந்த தேவ வல்லமை, தேவ பிரசன்னத்துக்கு நடுவில் யார் இருக்க முடியாது? பிசாசு இருக்க முடியாது. அது வெளிப்பட துவங்கும். செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். நாம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இப்போ ஜப்பானை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கெல்லாம் ஊழியம் செய்கிறது ரொம்ப லெகு நமக்கு. ஆனால் ஜப்பான் போன்ற நாட்டில் ஊழியம் செய்கிறது மிக மிக கடினம், மிக மிக கடினம். ஏன்னா ஊழியத்துக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பின்னணியத்தில் ஜப பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னா அவங்க அங்கே சஸ்டெயின் பண்ணுறதே கஷ்டம். 10 வருஷத்தில் 35,000 மிஷினரிஸ் போயிட்டு இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, பலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஊழியத்துக்குன்னு போயிட்டு நமக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஊழியத்தில் நிற்க முடியாதுன்னு எதுக்கு போயிடுறாங்க? வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனவங்க கூட வேலையில் தீவிரமாக போயிட்டாங்க. எதை செய்ய முடியல? ஊழியத்தை செய்ய முடியல. இவங்க பாஸ்டர் டேவிட் பாலனும் ஜோயன்னாவும் முதல்ல அந்த தேசத்தை பார்க்கறதுக்காக போனப்போ அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்ன விசா வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா 2 பேரும் நல்லா படித்தவங்க. வேலைக்குரிய ஒர்க் விசா வேணுமா, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஊழியம் செய்ய போகிறீங்களா, அல்லது மிஷனரி விசா வேணுமா, ரிலீஜியஸ் விசா? இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் டேவிட் பாலன் கேட்டார், இப்படி கேட்குறாங்க, இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், இதை நான் வந்து இங்கேருந்து சொல்ல முடியாது. அவர் சொன்னார், 35,000 மிஷினரிஸ் 10 வருஷத்தில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகி போயிருக்கிறாங்க. அப்போ வேலை அப்படின்னு போனால் ஊழியம் செய்ய முடியாது, நம்ம தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது, கர்த்தர் நம்மளை கொண்டு போன பர்பஸ் அங்கே நிறைவேறாது. அதனால் நான் வந்து ரிலீஜியஸ் விசாவை, மிஷனரி விசாவே நான் சொல்கிறேன். ரைட்டு, அது உங்கள் தீர்மானம். அந்த ரிலீஜியஸ் விசா அவங்களுக்கு எடுத்து கொடுத்து தான் இப்போ அந்த விசா எடுத்தால் வேலை செய்ய முடியாது. இவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவர். இன்றைக்கி போய் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தா அது சாதாரணமாக 3 lakhsலேருந்து 5 lakhs வரை கிடைக்கும். அவள் MA BEd ஒரு ஸ்கூலில் டீச்சராக போனால் அவளுக்கும் மினிமம் 3 lakhs தாராளமாக கிடைக்கும். ஸோ ஒரு மினிமம் சேலரி வந்தால் கூட 3, 2, 5 லட்சம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம இங்கேருந்து ஒன்றும் அனுப்ப வேண்டிய தேவையில்லை. ஆனால் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. இங்கேருந்து ஒரு பையன் மைக்ரோசாஃப்ட்டில் 7 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். ஆந்திராவில், ஹைதராபாத்தில் 7 லட்சம் சம்பளம். அவன் எனக்கு ஜப்பானில் ஊழியத்துக்குரிய அழைப்பு இருக்குது, எனக்கு விசாவுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க போகிற சர்ச் பாஸ்டர்மாட்ட சொல்லி அவனுக்கு விசா ரெடி பண்ணி அவனுக்கு ஒரு வாரம் நான் என் கூட வச்சுருந்து சில பயிற்சி கொடுத்து அனுப்பி வச்சோம். போகும்போது 1 மாத சம்பளம் அவன் அக்கௌண்ட்டில் 7 லட்சம் இருக்குது. அங்கே போய் ஒரு 6 மாதம் 7 மாதம்தான் அவன் வந்து ஊழியம் செஞ்சான். அந்த 7 லட்ச ரூபாயும் போன உடனே அவன் சொல்லிட்டான், இல்லை நான் இந்த விசாவை கேன்சல் பண்ணிட்டு நான் ஒர்க் விசா எடுத்துக்கிட்டு நான் வேலைக்கு போக போகிறேன். இப்போ அவன் அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மிஷனரி விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான், அங்கே 7 லட்சம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ நாங்கள் போயிருந்தோம், பார்க்கவே இல்லை. இவங்களோட எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அப்படியானால் ஊழியங்கள் நடைபெறக்கூடாது என்று தடுக்கிறது தான் யாருடைய திட்டம்? பிசாசுடைய திட்டம். ஊழியமே செய்யக்கூடாது. ஏன்னா அந்த தேசம் வந்து அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் நிறைந்த தேசம். அங்கே இருந்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அங்கே போய் உட்கார்ந்தா தான் நமக்கு தெரியுது. ஆக இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நம்ம இந்த ஊழியங்களை நம்ம செய்து கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தணும் அப்படின்னா முன்னால் போகணுன்னா பின்னால் பார்க்கணும். பின்னால் நமக்கு பின்னாடி என்ன யார் இருக்கிறா? ஆதி திருச்சபை இருக்குது. அவங்க எப்படி சபையை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஊழியம் செய்தாங்க, எதிர்ப்புகளை எப்படி மேற்கொண்டாங்க, அது ஆண்டவர் அவங்களோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி நாம் சங்கடப்படுதமே, இந்த 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 சங்கடங்களுக்கு நடுவில் மேலே எழும்புறதுக்கு கஷ்டப்படுதோம், அது காரணம் என்ன? இன்றைக்கி நிறைய சபை ஊழியங்களில் ஊழியக்காரங்க குடும்பத்தில் யார் இல்லை? ஆண்டவர் இல்லை. நம்ம ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனாலையோ விசுவாசியாக இருக்கிறதுனாலையோ நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் சொல்ல
முடியாது. இல்லை, அது எதனால் சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த நபர்களுக்குள்ளிருந்து வருகிற கனிகளினால் தான் அதை கணிக்க முடியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதற்கு நடுவில் இந்த உலகத்து பக்கமும் நம்ம சாய முடியாது. அதே நேரத்தில் ஆவிகளை பின்வாங்கி போய் துருபதேசங்களை பின்பற்றி பேருக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் வசதிக்கும் ஊழியம் செய்கிறாங்களே அவங்க பக்கமும் நம்ம சாய முடியாது. இப்போ இந்த ரெண்டும் சாயலைன்னா நமக்கு ஒரு ரூட்டில் நம்ம போகணும். அது என்ன ரூட்டு? நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கும்படியாக எப்போவுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்படிக்கு ஆதி திருச்சபை அதை தான் செய்தாங்க. அவங்க வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. எப்பொழுதும் அவர்கள் எதில் இருந்தார்கள்? தேவ பிரசன்னத்தில். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதி திருச்சபையார் என்ன செய்தாங்கங்கிறத இந்த வசனத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரிங்க, ஒன்று ஒன்றா பிரிங்க. பிரிச்சிங்கன்னா முதலாவது ஒரு மனத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. அங்கே இருந்தவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு மனம், ஒருமனப்பட்டவர்களாய். ரெண்டாவது அனுதினமும், அது தரித்திருந்து. ரெண்டாவது அனுதினமும் அப்படின்னா இந்த அவங்க கூடி வர்றது ஒரு ரெகுலர் ஆயிடுச்சு. கூடி வர்றது எப்படி இருந்துச்சு? ஒரு ரெகுலராக இருந்துச்சு. அப்போ ரெகுலராக அவங்க கூடி வர துவங்கினதுனால, கூடி வந்ததுனால, அப்படி ரெகுலராக கூடி வந்து ஆண்டவரை அவங்க ஆராதிக்க துவங்கினாங்க இல்லையா? அது அந்த ரெகுலாரிட்டி அவங்களுக்குள்ளே வர 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 அது ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துருச்சு. எது ஒழுங்குக்குள்ளே வந்துட்டு? கூடி வருகிறது ஒழுங்குக்குள்ளே வந்துருச்சு. கூடி வர்றது. இப்போ நம்ம ஆராதனை ஒழுங்குன்னு வச்சுருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறதுக்கு நம்ம கூடி வர்றோம் இல்லையா? அடுத்து பைபிள் ஸ்டடின்னு வைக்கிறோம். இப்படி நிறைய கூட்ட ஒழுங்குகள் வைக்கிறோம். அப்புறம் ஐக்கியங்கள் வைக்கிறோம். இதை மாதிரி நம்ம சில ஸ்டடீஸோடு சேர்ந்து ஐக்கியப்படுகிறதையும் வைக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடத்தப்படணும்? ஒழுங்கோட என்ன? கரெக்டாக அந்தந்த டைமில் இந்த ஊழியம் துவக்கி நான் தேவையற்ற விதத்தில் வேறு காரியங்களுக்காக நான் இந்த கூட்டங்களை நான் ஒரு 98% நான் இதை மாற்றி வைத்ததும் இல்லை, கேன்சல் பண்ணதும் இல்லை. ஒரே ஒரு காரியம், ஒரு திருமணம் அந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு அந்த ஒரு 4 நாள் 5 நாள் முன்ன பின்ன அரேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். மேக்சிமம் இந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கோ அல்லது இந்த கூட்டத்தை நடத்தாமல் போகிறதுக்கோ நான் இடமே கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நோக்கத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம். இது நமக்கு நேரம் போகாமல் நம்ம ஊழியம் செய்யலை, அல்லது ஊழியம் செய்யணுமேன்னு நம்ம ஊழியம் செய்யலை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு தரிசனம் இருக்குது. இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். நம்ம ஒரு நோக்கத்தோடு கூட இந்த ஊழியம் செய்கிறோம். அப்போ இதில் முதல்ல என்ன இருக்கணும்னா ஒழுங்கு இருக்கணும். அந்த ஒழுங்கு இல்லை அப்படின்னா தேவன் கிரியை செய்ய மாட்டார். நீங்கள் ஒரு ஃபெலோஷிப் எடுத்துக்கிடுங்க, அல்லது ஒரு ஐக்கியத்தை எடுத்துக்கிடுங்க. இர்ரெகுலராக நமக்கு சமயம் கிடைக்கும் போது மட்டும் போவோம் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு போகிறதுனால நமக்கு எந்தவித ஒரு நன்மையும் தொடர்ந்தேர்ச்சியாக கிடைக்காது. ஆனால் நம்ம தொடர்ந்து போதிக்கிற நான் இருந்தாலும் சரி, எனக்கு சமயம் கிடைக்கும்போது நான் மாறேன், இந்த மாதம் வேண்டாம், ஒரு 2 மாதம் கழித்து பார்ப்போம் அப்படின்னா அங்கே போய் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. நிலத்தை பண்படுத்தணும். பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும். 5 மாதமோ 6 மாதமோ கழித்து என்ன வரும்? மணிகள் அதிலே வரும். நீங்கள் பண்படுத்தி போட்டுட்டு எல்லாரும் விதைக்கும் போது நீங்கள் விதைக்கலை,
அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச நேரத்தில் விதைக்கிறீங்கன்னா சீசன் தப்பிடும். இந்த சீசன் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, யோனாவை வந்து நினிவேக்கு போக சொன்னார். யோனாவை நினிவேக்கு போக சொன்ன போது அவன் எங்கே போனான்? தர்சீசுக்கு போனான். ஆனால் கர்த்தர் அனுமதிக்கலை. எங்கே போகிறத அனுமதிக்கலை? தர்சீசுக்கு போகிறத அனுமதிக்கலை. தர்சீசுலையும் போய் அவன் இந்த எச்சரிப்பை தான் சொல்ல போகிறான், அவனுக்கு கிடைத்த செய்தியை தான் சொல்ல போகிறான். ஆனால் தர்சீசில் போய் இந்த செய்தியை சொல்வதற்குரிய காலம் அதுவல்ல. இட் இஸ் நாட் த சீசன் ஃபார் ஜோனா டு கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல் ஆர் வார்ன் த பீப்புள் இன் தர்சிஸ். டார்சிஸுக்கு போகிறதுக்குரிய நேரம் இல்லை. இப்போ அவனை ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரு? ஏன் நினிவே? நினிவே இஸ் த பிளேஸ் விச் நீட்ஸ் த காஸ்பல். நினிவேக்கு தான் எது வேணும்? சுவிசேஷம் வேணும். ஏன் அப்படின்னா நினிவே இன்னும் 40 நாட்களில் என்ன செய்யப்படும்? ஏன்? பாவம், த சின் ஆஃப் த பீப்புள். அப்போ பாவம் அதிகமானதுனால அந்த ஜனங்களை வந்து இப்போ போய் எச்சரிக்கணும். இது தேவனுடைய தீர்மானம். இப்போ அந்த தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றணுமே ஒழிய, யோனா வந்து எனக்கு நான் ஊழியம் தானே செய்யணும், நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் எங்கே சொல்கிறேன் அங்கே போய் சொல்கிறேன், முடியாது. தேவன் எந்த காலத்தில் எந்த இடத்த குறித்திருக்கிறாரோ அந்த காலத்தில் அந்த இடத்துல போய் நம்ம ஊழியம் செய்ய தான் அங்கே ஃப்ரூட் எடுக்க முடியும். இல்லைனா நமக்கு பலன் கிடைக்காது. எத்தனையோ ஆண்டுகள் சில இடங்களில் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மா கூட ரசிக்கப்படாமல் அந்த ஊழியத்தை மூடிட்டு போனதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கா இல்லையா? ஏன்? அது அங்கே போய் அவர்கள் ஊழியம் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய திட்டமும் அல்ல. நம்ம ஆசைப்பட்டு ஊழியம் செய்ய முடியாது, நினைச்ச இடத்துல போய் ஒரு ஊழியத்தை துவங்கவும் முடியாது. அந்த சீசன் இருக்குது. இப்போ அந்த சீசனில் தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து 33 ஆண்டுகளும் கரெக்ட் டைமிங்கை கரெக்டாக கீப்பப் பண்ணி தான் அவர் சிலுவையில் போய் தன் ஜீவனை கொடுத்தாரு. அதில் எந்த விதமான ஒரு டிலே இல்லை. ஏன்னா தேவன் வந்து எப்படி கிரியை செய்வார் அப்படின்னா, தேவன் கிரியை செய்கிறது வந்து அவருடைய காலத்தில் அவர் கிரியை செய்வார். ஆண்டவர்கிட்ட வந்து டிலே கிடையாது, இர்ரெகுலாரிட்டி கிடையாது, ஒழுக்கமற்ற ஒரு நிலை, ஒழுங்கற்ற ஒரு நிலையை அவர்கிட்ட தேவன்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. அப்படின்னா அவர் தேவனாக இருக்க முடியாது. அப்போ தேவனுடைய காரியத்தை செய்கிற நமக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு சொல்லுங்கள்? டைமிங், ஒரு ஒழுக்கம், ஒரு நேரம், அதற்கு பஞ்சுவாலிட்டி. இந்த பஞ்சுவாலிட்டியெல்லாம் யார் இருந்தால் தேவன் வந்து பஞ்சுவலாக யார் இருந்தாலும் இல்லாட்டிலும் சரி அந்தந்த நேரங்களில் அந்தந்த காரியங்களை அவர் செய்துட்டு போயிடுவார். யாருக்காகவும் அவர் வெயிட் பண்ண மாட்டார். அதே மாதிரி முந்தி செய்யவும் மாட்டார். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்க அதுதானே சொல்கிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்கிறவர். நீங்கள் முந்தினீங்கன்னா ஒன்றும் நடக்காது, பிந்தினாலும் நடக்காது. அதுக்கு தான் நம்ம வந்து we have to incline with God. தேவனோடு இணைந்து அவரோடு சேர்ந்து நம்ம போகணும். ஒரு ஊழியக்காரன் ஏன் அதிகமாக ஜெபிக்கணும்? இப்போ இயேசு கிறிஸ்து ராத்திரி எல்லாம் பிதாவோடு போய் உறவாடி கொண்டே இருந்து காலையில் வந்து ஊழியம் செஞ்சார். எதுக்காக அவர் இரவெல்லாம் பிதாவோடு செலவு பண்ணார்? தேவனோடு நம்ம இணைந்து இருக்கும்போது தான் தேவன் நினைக்கிறது போல் நினைக்கலாம், சிந்திக்கிறது போல் சிந்திக்கலாம், செயல்படணும்னு சொல்கிறதே செயல்படலாம். இந்த முரண்பாடு வராது. நான் இன்றைக்கி சாயங்காலம் பேசுகிறதுக்காகத்தான் சிந்தனையின் முரண்பாடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்த உடனே கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணேன். சிந்தனையின் முரண்பாடுகள். ஏன்னா அந்த சிந்தனையை பற்றி தான் திருமங்கலத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியானால் தேவன் நினைக்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆரம்ப காலங்களில் ஒரு நாள் ஒரு லெட்டர் வந்தது. அப்போ இமெயிலெல்லாம் கிடையாது, லெட்டர் போஸ்ட்டில் தான் வரும். எங்கள் மிஷினரிகள்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் எடுத்து பாஸ்டியார்ட்ட போய் படித்து காட்டிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன பதில் எழுதணும்னு கேட்டேன். அவங்க என்ன இப்படி பார்த்தாங்க. என் கூட இருக்கிறவங்களுக்கு இதுக்கு பதில் எழுத நான் சொல்லியாக கொடுக்கணுன்னாங்க. நான் அப்படியே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு என் டேபிளில் வந்து உட்காந்து ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த லெட்டருக்கு பதில் எழுதுறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. பாசியா என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் எழுதணும், இது கரெக்டான பதிலாக இருக்கணும், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு
நான் ஒரு டிராஃப்ட் போட்டேன், இந்த லெட்டர் எழுதினேன். எழுதி கொண்டு போய் அவங்களுக்கு நான் படித்து காட்டினேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் படித்து காட்டும்போது விளங்கிக்கிடும். இப்போ நான் படித்து காட்டினோன்னே கரெக்டாக இருக்க அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்களுக்கு முழுசு விளங்கிச்சா விளங்கலைங்கிறதெல்லாம் எனக்கு மேட்ரு கிடையாது. அவங்க வந்து சரின்ட்டாங்க, அதான் எனக்கு வேணும். அன்றிலிருந்து ஒரு லெட்டருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்ககிட்ட கேட்டு நான் பதில் எழுத மாட்டேன். லெட்ரு என் கையில் எடுத்து கொடுத்த உடனே லெட்ரு வந்திருக்கு, போய் பதில் எழுதுங்க அப்படின்னா நானே உட்காந்து ஜெபத்தோடு பதில் எழுதுவேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பதில் அதில் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு போதகருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத நம்ம நினைக்கணும். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அதாவது இந்த இவங்க ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு சாலமனைஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ தான் அந்த டியூப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு பலவீனமாக அப்படி வந்து ஒரு ஆள் அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு சாலமனைஸ் பண்ணுறாங்க. சாலமனைஸ் பண்ணும்போதே சொல்கிறாங்க, மத்திய பிரதேசம்னு சாப்பிடக்கூடாதுன்னு. ஊழியம் மத்திய பிரதேசத்தில் உலகம் எங்கே இருக்குது. முதல்ல ஜப்பானுக்கு போனோம், ஆஸ்திரேலியாவுக்கு போனோம், அமெரிக்காவுக்கு போனோம், ஆப்பிரிக்காவுக்கு போனோம். ஆப்பிரிக்காவில் 1,00,000 பேர் கூடுவாங்க, குருசே நடத்தணும். புரியுதா மாப்பிள்ளைக்கு, புரியுதா அப்படின்னாங்க. இப்போ இது பேச்சு எப்படி இருக்குது, இந்த பேச்சு வந்து எப்படி இருக்குது, கேஷுவலாக இருக்குது, சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் இப்போ 2014 இறந்துட்டாங்க. 1.5 வருஷம் கழிச்சு கரெக்டாக மத்திய பிரதேசத்துலேருந்து ஆண்டவர் அவங்கள தூக்கிட்டு எங்கே கொண்டு போயிட்டார், ஜப்பான் டோக்கியோ கொண்டு போயிட்டார். ஜப்பான் முதல்ல தீர்க்கதரிசனம் சொன்னது அவங்க தான். ஆனால் அவங்க சொல்லும்போது அது எப்படி தெரியலை, ப்ராஃபஸியாக எடுத்துக்கிட முடியலை. ஏன் எடுத்துக்கிட முடியலைன்னா தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, மகனே மகளே. அந்த பாணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாணியில் சொல்லலை. சாலமனைஸ் பண்ணி கையை பிடிச்சி கொடுத்த உடனே மாப்பிள்ளை புரியுதா, அவர் அப்படி திக்கி திணறி நிற்கார். ஏன்னா அவருக்கு தரிசனம் எங்கன்னு இருக்கார், மத்திய பிரதேசம்னு இருக்கார். ஆனால் ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்துகிறாரு. மத்திய பிரதேசம் சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஊழியம் உலகம் முழுவதும் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா, இதுதான் என்னது தீர்க்க தரிசனம். அங்கே இருக்கையில் 1.5 வருஷம் கழித்து ஜப்பானுக்கு போகணும் அப்படின்ன உடனே திகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜெம்ஸ்லேருந்து அவங்கள வாரணாசி, சத்னா, இன்னொரு இடம், மொத்தம் 3 இடம். ஒவ்வொரு இடத்துலையுமே 200 விசுவாசிகள் இருக்காங்க. ஆக்ஷன் சென்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டர், அது இதுன்னு இருக்குது. அதில் நீங்கள் 2 பேரும் படித்தவங்க இந்த கிராமத்தில் இருக்கிறத விட அங்கே போகணும் அப்படின்னா அவங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி சூஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. இந்த 3 இடத்த வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் 3 இடத்துக்கு லீடிங் கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்த லீடிங் எது, ஜப்பான். சிந்திக்கவே முடியல. அப்போ தேவன் ஒரு மனுஷனை யார் நடத்தணும், ஆண்டவர் நடத்தணும். இன்றைக்கி நம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் நடத்துகிறாரா அல்லது நம்மளே நடத்துகிறோமா? நம்ம நினச்சதை செய்கிறோமா? நாம் நினச்சி செஞ்சதும் சக்ஸஸ் ஆகும். நமக்கு சில அனுபவங்கள் இருக்கிறதுனால இந்த அனுபவத்தில் ஓடுவோம் கொஞ்ச நாளைக்கு, அது வெற்றி மாதிரி தான் இருக்கும். அதான் சொன்னல, இன்றைக்கி துருபதேசக்காரங்க, உபதேசத்தை விட்டு விலகி போனவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி புகழுக்காகவும் பேருக்காகவும் அவங்க வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால நிற்க முடியுமா அப்படின்னா நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது அப்படின்னா, இது கொஞ்ச நாளையில் போயிடும். அதான் நான் சொன்னல, முதல்ல ஊழியத்தில் என்டர் ஆன உடனே எப்படி நம்ம ஃபேமஸ் ஆகிறது, அப்புறம் எப்படி வந்து புகழடைகிறது, அப்புறம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, நமக்கு தேவையான வசதிகளை எல்லாம் உண்டு பண்ணுறது. இடம் வாங்கியாச்சு, பங்களா கட்டியாச்சு, அப்புறம் என்னது கார் வாங்கியாச்சு, ஆடி காரோ BMW ஏதோ எல்லாம் வாங்கியாச்சுது. அதுக்கடுத்து என்ன எய்ம், சொத்தெல்லாம் தான் சேர்த்தாச்சு. இல்லை, வருமானங்களுக்கெல்லாம் வழி பண்ணியாச்சுங்க, சொத்து சேர்த்தாச்சு, பிள்ளைகளை படிக்க வச்சு. அடுத்த என்னது, மண்டையை போடுறதுக்கு முன்னால் அடுத்து நமக்கு ஒரு எய்ம் இருக்குல்ல. இப்போ நம்மளும் மண்டையை தான் போட போகிறோம். அதை நமக்கு ஒரு எய்மோடு நம்ம மண்டையை போட போகிறோம்.
ஒருத்தர் சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவே உபதேசம் எல்லாத்தையும் மாற்றி பெரிய ஆள் ஆனார். என்னாச்சு தெரியுமா? வாக்கிங் போயிட்டு வரும்போதுனா அவர் அவ்வளவு சீக்கிரத்தில் மறித்து போவார்னு நான் நினைக்கல. வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு வண்டி வந்து அவரை தட்டி கீழே விழுந்து ஸ்பாட் அவுட். ஆமாம், 20 நாளே அவருக்கு குறைவு தான். ஒரு மாதம், குறைஞ்சது ஒரு மாதமாவது வச்சுருந்துருக்கணும். நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து 3 வருடம் பட்டுன்னு ஊழியத்தை செஞ்சுட்டு அவர் போயிட்டார். யோவான் ஸ்நானகன் வந்து அதே மாதிரி தான், அவன் 3 வருஷம் கூட போகலை. இயேசு கிறிஸ்துக்கு ஊழியத்தில் கால் எடுத்து வச்சார். கொஞ்ச நாளையில் யார் மரித்தா? தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை இயேசுவும் நிறைவேற்றினார், யோவான் ஸ்நானகனும் நிறைவேற்றினார். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்பஸ் தான், ஜனங்களை எச்சரிக்கணும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், குமாரனை அறிமுகப்படுத்தணும், தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி என்ன செய்யணும், அறிமுகப்படுத்தணும். அதை செய்து முடித்த உடனே அவனுடைய மரணம் வந்தது, அவன் மரித்து விட்டான். இப்போ நமக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிற இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய திட்டங்களையும் சித்தங்களையும் நிறைவேற்றுறதுக்காக நம்ம செய்கிறோமா? அதாவது எப்போ நமக்கு ரொம்ப வெரி ஆர்கனைஸ்டாக போகுமோ அப்போவே தேவனை விட்டு வெளியே போயிடுவோம். அதுக்காக நமக்கு ஆர்கனைசேஷன் வேண்டான்னு இல்லை, நமக்கு ஒரு அமைப்பு இல்லாமல் இல்லை, நம்மளும் ஒரு அமைப்போடு தான் ஊழியம் செய்யணும், அது எல்லாமே தேவை. ஆனால் என்றைக்கு ஓவர் ஆர்கனைஸ்டாக நம்ம ஓவர் சிஸ்டமேட்டிக்காக போகிறோமோ அப்போ என்ன ஆயிரும்? தேவ ஆவியானுடைய அசைவு இருக்காது, தேவ திட்டத்துக்குள்ளே நம்ம இருக்க மாட்டோம். அந்த தேவ திட்டத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம், விலகி போயிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டம்னு கொண்டு வந்த பிறகு அந்த சிஸ்டத்துக்குள்ளே எது பொருந்தாதுன்னா ஆவியானவருடைய லீடிங் வந்து அங்கே பொருந்தாது. இப்போ ஜப்பானில் எடுத்துக்கிடுங்க, திடீர்னு ஒரு சர்ச்சில் ஒருத்தர் போய் பிரசங்கம் பண்ணணும்னா அங்கே வாய்ப்பே கிடையாது. போன டிசம்பர்லேயே 2024 எல்லா ப்ரோக்ராமும் அவங்க அங்கே போட்டு வச்சுருவாங்க, எல்லாத்தையுமே போட்டுருவாங்க. ஸோ இப்போ இடையில போய் ஒரு ப்ரோக்ராம் என்ன செய்ய முடியாது. ஆமாம், எல்லாமே கம்ப்யூட்டரில் செட் பண்ணிடுவாங்க, யாரும் மாற்ற முடியாது. அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அமைப்பு படி போய்கிட்டே இருக்கும், யாருமே வந்து அதை மாற்ற முடியாது. திடீர்னு ஆவியானவர் சொன்னார், ஒரு மீட்டிங், ரவி ஆபிரகாம்னு நல்ல சுவிசேஷகர், அவரை கொண்டு கத்தர் பெரிய அற்புதங்களை வட இந்தியாவில், ஆப்பிரிக்காவில், நிறைய நாடுகளில் அவரை கத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நாகர்கோயிலில் உள்ளவர். கத்தாரில் உள்ள ஒரு போதகர் வந்து இங்கே ஜப்பானுக்கு போங்க, நான் உங்களுக்கு டிக்கெட்டெல்லாம் தரேன்னு பாஸ்டர் டேவிட் பால் நான் கான்டாக்ட் பண்ணி, இவருக்கு நீங்கள் கொஞ்சம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, சீக்கிரத்தில் நம்ம இது பண்ண முடியாதுன்னு ஒரு மாதம் அவங்க புருஷன் மனைவியும் உபவாசம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 21 கூட்டங்களை ஒழுங்கு பண்ணாங்க. அது மிராக்குலஸாக தான், அவங்க சிஸ்டத்தெல்லாம் உடச்சி தான் சில சபைகளில் அவருக்கு இடம் கொடுத்தாங்க. நிறைய அற்புதங்களை கற்று செய்தார், நிறைய பேரை விடுவிச்சார். அங்கே அந்த தேசத்துக்கு அந்த மாதிரி குருசைடு, அந்த மாதிரி உள்ள ஒரு மிராக்கல் ஒர்க்கிங், பவர் பிரேக்கிங், டெலிவரன்ஸ் மீட்டிங்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் அந்த 21 மீட்டிங் அவன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளவு சிரமப்பட்டாங்க. பாஸ்டர்ஸ்ட்டை போய் சீக்கிரத்தில் போய் என்ன செய்ய முடியாது, ஒரு ப்ரோக்ராமை கேட்டு வாங்கி கொடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சிரமப்பட்டு தான் செய்தாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஓவர் ஆர்கனைஸ்ட், ஓவர் சிஸ்டமேட்டிக் அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா, சிஸ்டம் என்ன சொல்லுதோ அப்படி தான் நம்ம செயல்பட முடியும். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்பட முடியாது. இவங்களை ஜப்பானுக்கு அனுப்பும்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பெங்களூரில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க மிஷினரிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. உடனே நான் அந்த நம்பரை தந்தாங்க, பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஜப்பான் இஸ் நாட் இன் அவர் லிஸ்ட்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், ஜப்பான் இஸ் த மோஸ்ட் நீடட் கண்ட்ரி ஃபார் த காஸ்பல், ஹவு கேன் யூ சே தட் வி கனாட் சப்போர்ட். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஜப்பான் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், ஸோ வி ஹவ் நாட் இன்க்ளூடட் ஜப்பான் இன் அவர் லிஸ்ட் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். நான் அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் கத்த சொன்னார், எப்பா எனக்கு தெரியாதா, ஆர்கனைசேஷன் மூலமாக இவங்களை அனுப்புங்கிறது எனக்கு தெரியாதா,
நான் ஏன் ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு சபையில் தனிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் அனுப்புகிறேன்? எனக்கு தெரியாதா உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அது என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு போனால் அங்கே வந்து அமைப்பு இருக்குது, அதாவது சிஸ்டம் இருக்குது. அவங்க சிஸ்டமேட்டிக்காக தான் செய்வாங்க. இப்போ பிரசிடெண்ட்டே ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அது யாரை கூட்டணும்? கமிட்டியை கூட்டணும். இந்த கமிட்டியில் இப்போ 7 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த கமிட்டியில் இருக்கிற 7 பேரும் ஒருமனப்படணும். இப்போ ஒரு செக்ரட்டரி வந்து சொல்கிறார், இப்படி ஒரு ஜப்பானுக்கு ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு வெளிங்க இருக்காங்க, நம்ம அனுப்பலாமா அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவார், அதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராதும்பார். இன்னொருத்தர் சொல்லுவார், அதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் அந்த கண்ட்ரிக்கு நம்ம அனுப்பலை, அதனால் அது தேவையில்லை. ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, இல்லை அது மோஸ்ட் நீடட் கண்ட்ரி, அதுக்கு நம்ம அனுப்பலாம். இப்போ 2 பேருக்குள்ளே அல்லது 3 பேருக்குள்ளே அனுப்பலாங்கிற எண்ணம் வந்தாலும் மீதி இருக்க 2 பேர் அல்லது 3 பேர் இருக்காங்கள்ல, அவங்க என்ன செய்வாங்க? அப்போஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இதை அடுத்த கூட்டத்தில் நாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிஞ்சதா? அடுத்த கூட்டம் எப்போ நடக்கும்? ஒரு 3 மாதம் கழித்து நடக்கும். இப்போ அடுத்த மாதம் அடுத்த மீட்டிங் 3 மாதம் கழித்து நடக்கிற மீட்டிங்கில் இதே டிஸ்கஷன் திரும்ப வருது. ஒரு முடிவு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு காலம் முடிவு வராது. இது இப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ தேவ சித்தம் நடக்குமா நடக்காதா? சொல்லுங்கள். நடக்காது. தேவ சித்தம் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த தேவ சித்தத்தை கெடுக்கிறதே யார் தான்? கேட்கல. அமைப்பு, அந்த சிஸ்டம், அந்த கமிட்டி. அதை தான் ஆண்டவர் சொன்னார். இதனால தான் நான் எந்த ஒரு அமைப்பு மூலமாக எந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக நான் அனுப்பலை. காரணம், இப்போ உனக்கு நீ வந்து யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னுடைய பிள்ளைகளுக்கும் யார்கிட்டையும் கேட்கணும் அவசியம் கிடையாது. நான் அவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டேன், உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ நீ வந்து அதுக்கான காரியங்களை ஏற்பாடு பண்ணி அனுப்பு. முடிஞ்சு. நாங்கள் குடும்பம் உட்காந்து ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிவிட்டு ராஜன் சொன்னால், புதுசாக ஒரு தேசத்துக்கு இவங்க போகிறாங்க, நீங்கள் போகாத தேசம், நான் போகாத தேசம், இது தேவ சித்தமாக இவங்க அங்கே போய் வந்து எப்படி வந்து இவங்க ஒரு அம்மா இன்வைட் பண்ணுறாங்கன்னு போகிறாங்க அப்படின்னா அந்த அம்மாக்கிட்டையாவது பேச வேண்டாமா? அங்கேருந்து ஸ்கைப்பில் பேசணும். பேசும்போது அந்த அம்மா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், இவங்களை நீங்கள் முன்ன பின்ன பார்க்கல, மெயில் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, இவங்களை நீங்கள் ஜப்பானுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுறீங்களே எப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க ஒரு அமெரிக்கன், The Lord told me to invite this family and release in Japan அப்படின்னாங்க. ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இந்த குடும்பத்தை நீ ஜப்பானுக்கு வரவழைத்து ஜப்பானில் அவங்கள ரிலீஸ் பண்ணிடு அப்படி. அதே மாதிரி தான் அவங்க 1 மாதம் போனாங்க, இருந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு திரும்பி அவங்க விசா தரேன்னு சொன்னாங்க, இங்கே வந்துட்டாங்க. திருப்பி இவங்க அங்கே போகும்போது அந்த அம்மா அங்கே இல்லை, அவங்க அப்பா ரொம்ப சிக்காக இருக்காருன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து வைண்ட் அப் பண்ணி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இவங்களை அங்கே இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கத்தர் வச்சுருந்தாரு. அந்த அம்மா இவங்களை இன்வைட் பண்ணி அங்கே உள்ளே விட்டுட்டு அந்த அம்மா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி 7 வருஷமாக அவங்க அங்கே இருந்து ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு விசா கொடுத்து இவங்களை இன்வைட் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் வந்து சொல்லிச்சு, 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கன்னாங்க. இவர் சொன்னார், அதுக்கு நான் வரல, ஒரு ரெடிமேட் சர்ச்சை பாஸ்டர் பண்ணுறதுக்கு நான் வரல, நான் வந்து தெரு தெருவாக போய் ஊழியம் செஞ்சு இது சுவிசேஷம் அறிவித்து டிராக்ட் கொடுத்து என் மூலமாக ஒரு சபையை இந்த இந்த ஜப்பானில் எழுப்பணுங்கிறதுக்கு தான் கத்தொடிச்சு தான், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அது முடியாது அப்படின்ட்டு. அப்போ அடுத்து உங்களுக்கு விசா ரெனிவல் பண்ணும்போது நாங்கள் ரெனிவல் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ரைட், ஓகே. அப்போ இவங்க போகிற சர்ச்சு அந்த பாஸ்டமாக இதை கேட்ட உடனே, வேண்டாம் அவங்க கொடுக்க வேண்டாம், உங்கள் 2 பேத்துக்கு நான் விசா கொடுக்குறேன்ட்டாங்க. தேவ சித்தம் நடக்குங்க. நம்ம சிஸ்டம், நம்ம அமைப்பெல்லாங்க ஒன்றும் யூத் வித் மிஷன் அவங்க முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ முடியாதுன்னு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாலும் அழைத்த கர்த்தர் இன்னொருவரை கொண்டு என்ன செய்தார்? இப்போ வரைக்கும் அவங்க தான் விசா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விசாவுக்குரிய லெட்டரை வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து என்னுடைய கோவொர்க்கர், இவங்கள நான் என்னுடைய சர்ச்சில் நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க தான் எம்பசியில் போய் சொல்கிறாங்க. அவங்க லெட்டர் கொடுத்து போய் அங்கே நேரடியாக கேரண்டி கொடுத்தா தான் இவங்களுக்கு அடுத்த விசா கண்டினியூ ஆகும். இப்போ ஒரு ஆள் இல்லைனாலும் இன்னொரு ஆளை கர்த்தர் எங்கே என்ன செய்கிறாரு? வைக்கிறாரு. அப்புறம் நம்ம அந்த அமைப்புக்குள்ளே ரொம்ப சிஸ்டமேட்டிக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா யாருக்கு அங்கே இடம் இல்லை. ஆதி திருச்சபையில் அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்குள்ளே அவங்க போகலை. ஆனால் ஆவியானவர் நடத்தினது சிஸ்டமேட்டிக்காக நடந்தது. தாறுமாற ஆண்டவர் நடத்தலை. எந்தெந்த காலத்தில் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் கரெக்டாக அந்தந்த காலங்களில் செய்து ஆண்டவர் அந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்தி கொண்டு வந்தார். ஆதி திருச்சபையில் ஆவியானவர் இருந்தாருங்கிறத அங்கே இருக்கிற நடந்த பல நிகழ்வுகளை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? ஊர்ஜிதப்படுத்த முடியும்.
ஆவியானவர் இருந்து தான் இந்த ஊழியங்களையெல்லாம் நடத்தியிருக்காரு. சரி, இப்போ ஆதி திருச்சபையை போல நம்முடைய சபைகளிலே இன்றைக்கு அதை போன்ற ஒரு நிலை ஏற்படணும் அப்படின்னு சொன்னால், அந்த 46வது அப்போஸ்தலர் 2:46 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு மனம். அவங்க எல்லாருக்குள்ளும் எத்தனை பேருக்குள்ள ஒரு மனம் வந்துச்சுது? 120 பேருக்குள்ள அந்த ஒரு மனம் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துச்சுது. ரெண்டாவது, அனுதினமும் ஒரு ரெகுலாரிட்டி, ஒரு ஒழுங்காக அந்த காரியத்தை செய்தார்கள். தரித்திருந்து, அந்த தரித்திருங்கிறது என்னது? நீங்கள் இங்கிலீஷில் அந்த வார்த்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட் அப்படின்னு போட்டிருக்கோம். இடைவிடாமல், தொடர்ந்து, தொடர்ந்தேர்ச்சியாக, அதான் தரித்திருந்து. அதுக்கு அடுத்தது என்னது? வீடுகள் தோறும். இன்றைக்கி நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், ஹவுஸ் சர்ச்சஸ்ன்னு சொல்லி. அதை நம்ம கேட்சல் அப்படிங்கிற ரீதியில் கொண்டு போகிறோம். கேட்சல்னு கொண்டு போயிட்டு ஒரே இடத்துல தான் மறுபடியும் எல்லாரையும் கூட்டுறோம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாட்கள் எல்லாம் அங்கங்கே கேட்சல் நடத்திட்டு அவங்க எங்கே வந்துடணும்? இப்போ ஆந்திராவில் 1,00,000 பேருக்கு மேலே இருக்கிற சபை சதீஷ் அவருடைய சபை இருக்குது. இந்த இதில் வந்து என்ன ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு கேட்டால், இதை ஏற்படுத்தின, இந்த கேட்சலை ஏற்படுத்தினவங்க சிங்கப்பூரில் உள்ள ஒரு அம்மா தான். அந்த அம்மா தான் இந்த கேட்சலையே இஸ் த ஃபவுண்டர். ஆனால் அவங்க சர்ச்சில் இது ஒர்க் அவுட் ஆகலை. எது? கேட்சல். நீங்கள் கேட்சல் வச்சு நடத்தினா கூட்டத்தை கூட்டலாம், ஆனால் அந்த கூட்டம் பரலோகத்துக்கு வருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். ஏன்னா அதுக்கு தகுந்த ஒரு போதனை. இப்போது ஒரு போதகர் ஒரு குடும்பத்துக்கு சிரத்தை எடுத்து செய்கிறது மாதிரி அசிஸ்டன்ஸு செய்ய மாட்டாங்க. அதே நேரம் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு 10 குடும்பத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்காக ராவும் பகலும் அவங்க செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம ராவும் பகல் இங்கே பாடுபடணும், ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிடுவாங்க, இதில் நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறதுல அசால்ட் ஆயிடுவாங்க. அப்போ கடைசியில் அவங்களுக்கு வந்து ஆத்மீகத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையை அந்த தலைமை, அந்த போதகர் தான் அதை செய்ய முடியும். அவர் தான் அதை அவங்கள போய் சால்வ் பண்ண முடியும். ஆனால் கூட்டம் கூடின பிறகு ஒரு போதகரால் எத்தனை குடும்பத்துக்கு போய் பிரச்சனையை தீர்க்க முடியும்? எல்லா குடும்பத்திலையும் போய் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது, கஷ்டம். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுடைய அந்த குவாலிட்டி சரிஞ்சு போகும். அதனால் நீங்கள் பாளையங்கோட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சபைகள் வந்து அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க விசுவாசிகள். இந்த வருஷம் பார்த்தா ஒரு சபையில் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்கேயாவது பார்த்தா எங்கே இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு சபையை கட்டுவாங்க. இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே வருவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி, ஆவிக்குரிய வளர்ச்சி, நித்தியத்துக்கு எதுவான சிந்தனை எதுவுமே இருக்காது. ரட்சிக்கப்பட்டும் அந்த ஆத்துமாக்கள் பலனற்றவர்களாய் போய் விடுகிறார்கள். ஏன்னா அந்த ரட்சிப்போடு தான் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு டீச்சிங் பண்ணி, அவங்க டீச் பண்ணுறதாவது ஒரு வகையில் நம்ம பண்ணிடுவோன்னு வைங்களேன், ஆளை வச்சோ எப்படியோ பண்ணிடுவோம். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகள்னு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம தோள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை போய் நம்ம உட்கார்ந்து பேசி காரியங்களை செய்கிறது அப்படிங்கிறது என்னது? ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைகளை யார் தான் கையாளணும்? போதகர் தான் கையாளணும். ஆனால் போதகருக்கு அந்த நேரம் இருக்கா? நம்ம இந்த ஊழியத்தை எனக்கு தந்தப்ப நான் ஆண்டவர்கிட்ட முதல்ல ரொம்ப கேட்ட ஒரே ஒரு காரியம் என்னென்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் சபையில் வந்துடக்கூடாது. சபையில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நான் எந்த ஊழியம் செய்ய முடியாது, இந்த ஊழியம் செய்ய முடியாது. நான் முழுவதும் எங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? அங்கே தான் இருக்கணும். எனக்கு நீங்கள் அந்த கிருபையை தந்தால் தான் நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஆண்டவர் அந்த கிருபையை தந்தார், இப்போ தந்திருக்காரு. அதனால தான் வாரத்தில் 5 நாள் என்னால் எங்கே இருக்க முடியுது? வெளியே இருக்க முடியுது. ஆனால் அந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு இருக்க பாருங்க, கசக்கி பிழிஞ்ச மாதிரி எங்கள் லோக்கல் ப்ரோக்ராம் இருக்கும். வியாழக்கிழமை முடித்து நான் நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம். மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது விசிட்டிங் இருக்கும், இல்லை ஏதாவது சந்திக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க, இல்லை நாங்கள் போய் சந்திப்போம், புது ஆத்மாக்களை போய் சந்திப்போம். சனிக்கிழமை ஏதாவது தோத்திர கூட்டம், அப்படி ஏதாவது ஜெப கூட்டங்கள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக என்னது? ஆராதனை. மத்தியானம் முடித்து 2 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். அப்போ தேவன் வந்து நம்ம கூட இருந்து நடத்தலை அப்படின்னா இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு வந்து பிசாசு பிடிச்சிட்டு, கிட்டத்தட்ட 6 பிசாசு, 3 வாரம் ஆகிருக்கு. அந்த டெலிவரன்ஸ் ஆகிறதுக்கு 3 வாரம் ஆகிருக்கு. 3 வாரம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த பிசாசு போய் அந்த பிள்ளை நல்லா டெலிவரன்ஸ் ஆனான்.
இந்த 3 வாரமும் நாங்கள் இருக்கும்போது நான் டீல் பண்ணேன், நான் வெளியே வந்தவர் பாசமாக டீல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல் எங்கள் வீட்டிலே தான் அவங்க அந்த குடும்பம் முழுவதையும் கெஸ்ட் ரூமில் தங்க வச்சு பராமரித்தோம். அப்படி நம்ம பராமரிக்கலைன்னா அந்த குடும்பத்தை அதிலேருந்து தூக்கி எடுக்க முடியாது. அப்போ இண்டிவிஜுவல் கேர் கொடுக்காம அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதில் அவங்க நிலைநிற்க முடியாது, நிலைநிற்க போயிடுவாங்க. அப்போ இந்த கண்டினியூ ஒன்றை செய்கிறோம் தரித்திருந்து, இதுக்கு விளக்கங்கள் பின்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்னங்க எப்படி இந்த வசனத்தை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஆதி திருச்சபை அன்றைக்கி அவ்வளவு காரியத்தில் உறுதியாக நின்னதுக்கு காரணம் என்னங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். வீடுகள் தோறும், அதுதான் ஹவுஸ் சர்ச்சஸ். இப்போ அந்த இடத்துக்கு தான் திரும்ப இப்போ வந்திருக்கு. அடுத்து அப்பம் பிட்டு அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை ரெகுலராக டெய்லி இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோம்? மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுருக்கோம். சில சபைகள்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, சில சபைகளில் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுருக்காங்க. ஆனால் ஆதி திருச்சபையில் எப்படி இருந்துச்சு? தினமும், அன்றைக்கு தினமும் கூடி வந்தார்கள். அவங்க ஒரு சின்ன கூட்டம் தினமும் கூடி வந்து வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்டார்கள். இப்போ இன்றைக்கு நமக்கு இது சாத்தியமா? நம்ம தினந்தோறுங்கிறதுக்கு பதிலாக எப்படி வைக்கலாம்? வாரந்தோறும் வைக்கலாம். அது எதுக்காக ஆசரிக்கப்பட்டது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மறக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த பந்தியில் பங்கெடுக்கும் போது என்ன சிந்தனை வரணும்? ஒவ்வொரு விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இது அங்கே வந்து ஒவ்வொருவருக்கும் ஞாபகத்தில் வரணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க செம்மைப்படுத்த முடியும். நம்மளை செட்ரைட் பண்ணுறது எதுன்னா இந்த நற்கருணை பந்தி. மனுஷனுக்கு முன்னால் தேவனுக்கு முன்னால் குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத எதில் அறிக்கை பண்ணுறோம்? அந்த பந்தியில் தான் அறிக்கை பண்ணுறோம். அந்த பந்தியில் நம்ம அறிக்கை பண்ணும்போது தான் நம்முடைய பரிசுத்தை, நமக்குள்ளே ஏதாவது குறைகள் இருக்கா, யார் இருதயத்தையாவது நம்ம கடினப்படுத்தியிருக்கோமா, அல்லது கஷ்டப்படுத்தியிருக்கோமா, வேதனைப்படுத்தியிருக்கோமா, சிந்திக்க தோணுகிறது. எது? இந்த பந்தி. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அடிக்கடி அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதனால தான் அவங்க ரிவைவ் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பந்தியில் பங்கெடுக்க அவங்க என்ன ஆனாங்க? they were revived continuously. அங்கே தொய்வு ஏற்படலை, சோர்வு ஏற்படலை. பிகாஸ் அந்த மரணத்தோடு அவங்க லிங்க் ஆகியிருந்தாங்க. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அதனால தான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய உயிர்த்தெழுதலுடைய, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கணும்னு அவர் விரும்பினார். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையில் அவ்வளோ மகிமை மேன்மை இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை பற்றியும் மரணத்தை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் பேசுகிறது தான் எது? இந்த அப்பம் பிட்குதல். சும்மா சிம்பிளாக ஏதோ அப்ப ரசம் அப்படின்னு போகிறதல்ல. அதுக்குள்ளே இருக்குது பெரிய டீப் மீனிங், ஆழமான அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஆழமான அர்த்தத்தின்படி தான் ஜீவியம் ஊழியம் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் அனுதினமும் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்டார்கள். ரெண்டாவது, இதெல்லாம் இருந்ததுனால ரிசல்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? மகிழ்ச்சி இருந்துச்சு. அது அடுத்து. முதல்ல அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வீட்டில், நம்முடைய ஊழியத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி 2:46 சொல்லப்பட்டபடி மகிழ்ச்சி இருக்கிறதா அப்படின்னா, இன்றைக்கி நிறைய எனக்கு தெரிய பலர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன், அநேகருடைய குடும்பங்களில் இன்றைக்கி என்ன இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சியை நம்ம தான் பேசுகிறோம், சுவிசேஷத்தை நம்ம தான் பேசுகிறோம், சந்தோஷத்தை நம்ம தான் பேசுகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் சமாதானமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. தேவ ஆவியானுடைய ஆளுகை இல்லை வீடுகளில், குடும்பங்களில். ஊழியக்காருடைய குடும்பத்தில் என்ன இல்லை? ஆவியானவருடைய ஆளுகை இல்லை. அப்போ ஆளுகை இல்லாமல் போய் தான் ஒரு பீஸ்லெஸ் சிச்சுவேஷன் இன்றைக்கி அங்கே உருவாகுது. சமாதான குறைவு. அந்த சமாதான குறைவு பாருங்கள், இந்த பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து அந்த குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிலை குலைந்து போயிடுச்சு. நிலை குலைந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நீட்டுக்கு படிக்க போன இடத்துல தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து புஸ்தகத்தை எடுத்து படி. பைபிளை வாசிக்கிறத விட முக்கியப்படுத்துறது எது? புஸ்தகம். யூத் மீட்டிங் வேண்டாம், நீ போய் படிக்கணும், உடனே கிளம்பி வா. இப்போ ஒரு மாதம் எங்கே போக முடியல, ஒரு மாதமாக எங்கே போகலை, காலேஜுக்கே போகலை, அந்த நீட் தேர்வு மையத்துக்கே போகலை, அங்கே படிக்கிறதுக்கே போக முடியலை. இப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது ஏன் இந்த மாதிரி ஆச்சுது. இப்போ அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கணும், வேதம் சொல்லுது. இதெல்லாத்தையும் நம்ம விடும்போது குடும்பத்தில் அங்கே வந்து வீக்னஸ் உண்டாயிருது. இன்றைக்கி நம்ம ரொம்ப பிஸி, ஓவர் பிஸினால் நமக்கு வேதத்தை எடுத்து தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, இன்றைக்கி நேரம் இல்லை. நம்ம காலைல 5 மணிலேருந்து ஜெபம் வச்சுருக்கோம், 5 to 6 அல்ல 6:30 வரைக்கும் ஜெபம் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே நம்ம மற்ற காரியங்களை பார்க்கணும், வைக்கணும். அப்புறம் உடனே நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்போம், இன்றைக்கி இங்கே வரோம், நாளைக்கு அங்கே போகிறோம், இந்த கிராமத்தில் ஊழியம் அப்படிலாம் போட்டிருப்போம். அங்கே போயிட்டு வந்தோடனே நமக்கு திரும்ப என்ன ஆயிரும், டயர்டாயிரும். அப்போ நமக்கு எங்கே இருக்குது நேரம்? வசனத்தை தியானிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? நம்முடைய சிந்தையை வசனத்தினால் நிரப்புறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனை. ப்ரோக்ராம் நிறைய ஆயிடுச்சு, எதுக்கு நேரம் இல்லை? வசனத்தை தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்காந்து ஆண்டவரோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே நமக்கு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் ஊர்லாம்கிட்ட ஜெப விண்ணப்பங்களுக்கு சொல்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போகுது. இன்றைக்கி ஜெபங்கள்னாலே என்னது தான்? விண்ணப்பம் தான் இன்றைக்கி ஜெபம். நம்ம நீங்கள் தன்னால் உட்காந்துக்கிட்டு கையை வைத்தி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்க முடியுமான்னு இன்றைக்கி அந்த பலன் இல்லை. ரொம்ப நேரம் ஓடாது ஜெபம், ரொம்ப நேரம் ஓடாது. நீங்கள் முழங்கால் போட்டோ சேரில் உட்காந்தோ தனிமையாக உட்காந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அசைவாடாமல் நிச்சயமாக நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஜெபத்தில் தரித்திருக்க முடியாது. பங்கெடுக்கலாம் ஜெபத்தில், ஆனால் என்ன செய்ய முடியாது, ஜெபத்தில் தரித்திருக்க முடியாது. நம்முடைய நாவு வந்து விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். அவர்கள் என்ன செய்தார்கள்னா துதித்தார்கள். அவங்களுக்கு நிறைய பாயிண்ட் இருந்துச்சு, விண்ணப்பங்கள்லாம் இருந்துச்சு. எதிர்ப்புகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருந்துச்சு, ஆசிரியர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருந்துச்சு, யூதர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருந்துச்சு, அப்புறம் பரிசெயர் சதிசெயர் கூடதுக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருந்துச்சு. இப்படி நிறைய விண்ணப்பங்கள் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி அவர்கள் என்ன செய்தார்கள், தேவனை துதித்து ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த இடத்துல, எந்த இருதயத்தில், எந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஆராதிக்கப்படுகிறாரோ, துதிக்கப்படுகிறாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அந்த மகிழ்ச்சியை கொடுக்குறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். ஒரு நிமிஷம் நம்ம எழும்பி நிற்போம். ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அசைவு நமக்கு நடுவில் கர்த்தர் ஊற்றப்பட போகிறார். எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆவியில் களி கூர்ந்து நாம் ஜெபிப்போம். ஷாபாரலா கஷ்யார ஹகரஹமஸ்யாரமக் ருலனக்க சதுரபியாந்தாந்தர ரபௌஷபரவல லிக் நம் மர்ரி அனத்தா குஷரி அனக்கரவல ரதிக்கந்தர ரபௌசல வீவரிக்கனம சலுரபிக்கந்தல லக்கரம ஷல்லோ போத்து குஷா பார மனக்க ஹர்ரந்திய கமஷல ரபி நகர்ரமசந்தர ரபௌடிக்கமஷ் அலமன கரத்தந்தோர் ரூஷல ரபியானம பவரக்கனமல கரபஷல் ரபியா. ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வரணும், நிறைந்து வழிகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். துகஷலம் தபஷலம கஹரமஷம்பர புகுஷியாரா கமரக்கல குருவியான கசலுரவி அந்த ரபௌஷல ரபௌடிக்கம அம்பரபல நபௌக்கமரம. ஆவிக்குரிய ரெட்டிப்பான பலன் நமக்குள்ள வரணும்னா ஆவியில் நம்ம களி கூறணும். லங்கனா சதுரபியானமா பிம்பரலமா ஷலுரபி ரகுலமி ஆத்வான ரபௌஷந்தர ரம விலகரந்தல ரக்கஷலுரபியானக்கரமல ரகந்தர ரபௌட ரபிக்கரமஸ் விக்கரமன லபௌடர பிலரிக்கரம ஷாந்தர ரபிக்கரம ஷாலரபியானம அங்கலபல ரத்துனமி ஷகுருபியா அலகலமனந்தர ரபௌ ஷக்கமனம ஷலுரபியா அந்தர ரபௌட ரபிக்கரம ஷந்தர ரக்குலமினி ஆரபக்கம அரக்கனம ஷகுருபியா ரகந்தர ரபௌட ரபியாரக்கமலமனம நிமினாக்கரம ஷந்தர ரபௌட ரபிலார தியாந்தர ரபௌடியா அம்பர கலமர ரகதரதி அக்கூஷலரிதி பூரமினி யாரால ரகந்தார ரபௌடரா தியாந்தார ரபௌட ரபீகன மக்கமான கந்தர ரபௌட ரபா அங்கரமன ரபௌட ரபியானம ஷந்தார ரபௌடரால ரபிக்கரம ஷார ரபௌட ரபிக்கமாரபே ಲೆಂಬೆರಿವೆ ಅತ್ತೂನಮಿಲರಿ ಗಣಾಶಾಲು ರಬಿಯಾನಾಲ ರಬೌಡ ರಾದಿ ಅಂದರ ರಬೌಕಮನ ಮನಮ ಅಲವನ ಮನ ರಬೌಡ ರಬಿಲನಿ ಕಮನ ಮಶಂದರ ರಬೌಡ ರಬಿಲಾನದ ರದಿಯಂದು ರಬಿಕರಮ ಶಾಬಾಬಾಬಾ ಮಿಲಮಿಲರಿ ಗಮನಶಾಲ ರಬಿ ಲುಗರಮನ ರಗಂದರ ರಬೌಡ ರಬಿ ಆನಮ ಕಂದರ ರಬೌಡ ರಬಿಲಾನ ಕಮ ಅಂಬರ ಬಲ ರಬೌಡ ರಬಿಯಾಮನ ಕಮ ಸಂದು ಕಮಶಮ ಎಪಿರವಿನ ರಬಿಯಮನಮ ಶಗುರಮಿಯಾನಮ ಕಮರಂದರ ರಬೌಡ ರಬಿಯಾ ರಿಮಲಾಲ ಲಬೌಡರಾಲ ರದಿಕಂದರ ರಕ್ಕನಮ ಶಗಪಕ್ಕಬ
Ligarala Rakuna Matiana Duradi and Dakarama Salurabia and the Rabalana Kama Rada Rabalara Diana Tunamiara Kama Sando Rabi Karama Salurabia Ambarabala Rabauda Rabilara Durabilara there and the under Rabauda Rabiara Makama the Amdo Toto Dilara Dana Ramakana Katara Lala Raba Adi Tiruchavai and Anabavaka Katarama Condisala Venda Adi Tiruchavai Iranda Elepodal in the Kanamade Oliangla Kanapara Venda Magibayana Devanude Asai the Lina Kanamaka Rambala Shagubi Kaba Arabala Kalabala Rabaudiara Kilamala Kabala the under Rabaudi Kamasandar Rabaha Alalala Kananda Rabausha Rabi Kamana Kavaradia Duramila Rigana Daraman Dara Rabau Arabiana Kabala Garadi and Dakarama Sandara Rabau Rabiara Balarabia Alabarabala Malaragabala Radurabila the under Rabau Arabiana Mashadara Rabau Arabiama Kabadi and Dara Rabau Kaba Bulama Raratana Kurama Shalurabi Angar Rabal Lama Riana Kurama Shabiriara Uramana Ragandara Rabauda Likaraba Salurabiana Masambala Balara Dianda Kabarakaba Vidalayor Katara Tudinga Vidalayor Katara Tudinga Kamandara Rabau Shavara Balarabia Balabala Manabalara Bilari and the Rabau Shabara Baramana Rabau Rabilani Kamala Kamandara Rabau Kabarabasa Ragadiana Durabilara Durabiara Sandara Rabau Shala Rabau Rabi Karamasama Yandara Rabau Shabala Barabaudi Araba Ambarabaraba Rakamanaman the Andara Rabau Shabara Baraba Bhaktivirti Adaira the Matamala Avila Bella Purgara Abhishekathala நிலைநிறுத்தப்படுகிறார் மாயன் வார்த்தைகளிலே வல்லமையை கத்தர் கொடுக்கிறார் கட்டுகளை அறுக்கும் பலனை கத்தர் தருகிறார் சபையை நடத்த திராணியை கத்தர் தருகிறார் பபரபலபலபக் சங்கரபல ரதுரபியார கபசந்தர ரபௌடியா பரபரபரபல ரபௌட ரபில நிகபல ரதுரபில ரதி அந்தர ரபௌ ஷபலபல ரபௌட ரபா அபிரபல ரபௌட ராலி யார பக்கமந்தர ரபௌட ராலி யார மஷந்தர ரபௌட ரியார துரபியா இம்பரல ரத்துனமியா ரக்கலம ஷாது ரபியார திரந்தியா ரத்துனமியா கபாதியானா அம்பா ரபா ரபா நனா தியானா துலா ரதி அந்தக்கர மஷந்தர ரபௌட ரபியாரபா ஊரபல ரதி அந்தர ரபௌட ரக்கரம ஷாலு ரபியார ரபியார ரதி அந்தர ரபௌட ராலியாரா Malamele the under about Shandara about Rabiaraba Kama, Balabara about Rabila the under about Rabiaraba, under about Ragilana to Rabia Shandara Rabiaraba, Dondara Ratiana Mashankala Bar about the Araba, the Radi under about Rabiaraba Kama. Nimbarakara Shalurabiara Kama Sandara Rabau Kabarabaraba Andara Rabauda Rabilana Kama Shalurabiara Karandara Kurama Shalurabi Balamara Rahudur Dianda Kurama Koko Sula Karabia Embar Ragula Nasal Briandara Rabia Le Pirika Salu Rangandara Rashalaba Anda Ragana Kapa Rakasala Baga Dama Rada Rakapa Ibarabarabarabarabarabarabariganduru Shingabarabarabiaraba Mibarabarabarabara Regular the Andara Rabauda Vilanigasala the Andara Rabauda Biaraba Kandara Rabaudi Legremile Kamaraba Sharu Rabiara Rabauda Rabikabarabarabaudia Dabar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 a Bilarabauda Bilarabia Rabiabarama Kilamara Kashal Radianta Koshal Rebikabash Lugapara Tunamia Kabashana Lankere Viriana Bashama Labarabala the Andara about Shabara about Arabiara Kamandara about Araba Ambarabala about Ariana Malaragadi Andara about Shabalabalaba Akarabara about Arakalaba Shagurabiaraba Arakara Laradiana Andara about Ara Anda Ratuna Sapara about Kabarabala Nandara about Kila Lora Lekara Rotana Mashala Radiana Andara about Kabarabaraba Barabara Barakalabala the Andara about Arabi Karabashala Rabia Barama Shandara about the Arabakaba
லிகரபல ரதுரபிலரதி அந்தர ரபௌட ரபிலரி கபஸ்ஸலு ரபியா அமரபல ரபௌட ரலி அந்தர ரபௌட ரபிலரி கமரந்தர ரபௌட ரகலரி கமரப ஷபலபா அம்ப ரப ராதி யாரா துரமியாரா கலம ஷந்தர ரபௌட ரபியாரா கரபல ரபௌடி பாரபல ரபௌட ரபிலரி கமஸ்ஸலு ரபியாரா கமந்தர ரபௌட ரபியாரா பக்கமந்தியாரபா எம்ப ரபல ரகந்தர ரக்கோ ஷல ரல லர லப்பே புர கனந்தர ரக்கரம ஷல துர பக்கமதியாரா அம்ப ரபல ரகபல ரதி யாரா லரகந்தர ரக்கஸலு ரோட்டோ திரிக்கப நிபிரபிலரி கபஷால ரபியாரல ரப கபராதி அதார ரபௌட ரபியா அமிரபல பல ரப கபரப ஷாந்தர ரபௌட ரபியாரப கமந்தர ரப கப ஊழியங்கள் இருக்கிற தொய்வுகளை நீக்குகிறவர் ஆவியானவர், சோர்வுகளை நீக்குகிறவர் ஆவியானவர், இரட்டிப்பாக பலப்படுத்துகிறவர் ஆவியானவர், தரிசனங்களை கொடுக்கிறவர் ஆவியானவர், ஒரு மனத்தை உண்டாக்குகிறவர் ஆவியானவர், குடும்பங்களிலே சபைகளிலே ஒரு மனத்தை உண்டாக்குகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் எல்லாருக்குள்ள இருந்து அசைவாட வேண்டும். ஆல லங்கர் ரசதா ரமந்தானமா இல்ல பர்ரியா சல்ல குராதியானமா அந்த ரப ஷவரபலரமா ஆகர மரர கதரா தியானா அந்தரப ஷபாரியாரமா ரிபக்கமரா ஷலபியாரபக் லக்கிரா குஷி கபா லமிராக்கர கலந்தர ரபௌஷ லாரமான ரக்கத்தர ரபௌஷமன உலபரபலபரமன ரபௌட ரபாக்கமரமா கத்தரமை ஆவிக்குள் ஆக்கட்டும். தேவ ஆவியானவரமை ஆட்கொள்ளட்டும். ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள உண்டாகட்டும். உலமாகதந்தர ரக்கு ஷபலரந்தரரியாரபக்கம ரம்பியா கஷாலோர ரியாதா குரபியாரா கந்தல ரபௌடிக்கம மீலாம ரக்கம ஷாலுர பியாரம கந்தர ரபௌடரா யாரபக்கம லங்கிர மிரினி கபரஷில் ரிகனந்தர ரபௌட ரவிக்கமரம துகம ஷால ரபௌட ரபியாக்கம சாந்தர ரபௌடிக்க லகுரபியா கந்தர் ரக்குஷபலம அத்துர மிலாக்கர மசாலு ரபியாரா கபசாந்த ரபியாரா கந்துர லபியானா சால் ரீகௌட்டர கஷல ரபி லமிரக்கந்துர ரூகஷலு ராந்தியந்தர ரபௌஷபலம வலமலபலபிரபியாரம ரகனமரம சந்தர ரப புரால ரபௌட ரபிக்கரம சந்தர ரபௌட ரபி அவரப வரபரபரப கமந்தர ரபௌ சந்தர ரபௌட ரபியாரபக்கம ஷிகாபர துரபிக்கரபஷ் ஜீசஸ் ஆமென். பரிசுத்த பிதாவை தொடர்ந்து தியானிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இப்போ நம்ம ஒரு மனம்னா என்ன, ஒரு மனத்தை பற்றி வேதம் என்ன சொல்லியிருக்கு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை நாம் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கணும்? ஏக சிந்தை. இன்றைக்கி நீங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கிடுங்க அல்லது ஊழியங்களில் எடுத்துக்கிடுங்க, ஏக சிந்தை காணப்படுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஊழியர்கள் ஐக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவ்வளோ ஈஸியாக என்ன வர்றதில்லை. சொல்லுங்கள், ஒரு மனம் ஏக சிந்தை வர்றதில்லை. அப்போஸ்தலர் 2:1-4 2:1 வாசிங்க. போதும். நமக்கு தேவைங்க ஒரு மனம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். அவங்க என்ன சொன்னாங்க? சத்தமிட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு. கிட்டத்தட்ட வேதத்தில் 20 தடவை இந்த ஒரு மனத்தை குறித்து சொல்லியிருக்கு. 20 டைம்ஸ் இந்த ஒரு மனம் அப்படிங்கிற அந்த வேர்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்து அது வந்திருக்குது. அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க பார்ப்போம்.
அங்கே இவர்கள் எல்லாரும் இப்ப பரிசுத்தாவியானவர் வர்றதுக்கு முன்னால இவங்க எல்லாரும் எதுல தரித்திருக்கிறாங்க? ஜெபத்துல. எதுக்காக தரித்திருக்காங்க? பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படணும், நம்ம எல்லாம் வரணுங்கிறதுக்காக காத்திருக்காங்க. 2:1 அவங்க அதை கண்டினியூ பண்ணி அப்படியே ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தான் ஆவியானவர் வந்து என்ன செய்தார்? இறங்குறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு ஜெபம் பண்ணாமல் அந்த ஆவியினுடைய அந்த நிறைவு, இந்த ஆவியானவர் வந்து அன்றைக்கி இறங்கினார், அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் அபிஷேகம் பெற்றோம், இன்றைக்கும் அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த நிறைவு வந்து குறைந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஒருமனம் இருக்கணும். இன்றைக்கி குடும்பங்களை எடுத்துக்கிட்டால் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய குடும்பங்களில் ஒரு மனம் இல்லை. என்ன இல்லை? ஒரு மனம் கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனம் இல்லை. ஸோ பெற்றோர் செய்கிற காரியத்துக்கு பிள்ளைகள் உடன்பட மாட்டேன்றாங்க, பிள்ளைகள் செய்கிற காரியத்துக்கு பெற்றோர்கள் உடன்பட முடியாது. இப்போ கணவன் ஒரு காரியத்தை சொன்னால் குடும்பத்தில் வந்து ஏக சிந்தை இருக்கானா? இல்லை. நீங்கள் விரும்பினா செய்யுங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சிலர் வெயிட் பண்ண மாட்டாங்க. யாருக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க? மனைவிக்கு. இந்த வீட்டில் நான் ஆம்பளை, நான் சொல்லதை நீ கேளு, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம். ஒருவேளை கர்த்தரே அவங்கள கொண்டு தடுத்தாலும் நம்ம அதை கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம தான் வீட்டுக்கு யார்? தலைவர். அப்போ என்ன ஆகுது? அந்த ஏக சிந்தை போயிடுது. இன்றைக்கி ஊழியக்காரங்க குடும்பத்தில் இந்த ஏக சிந்தை இல்லை அப்படின்னா நம்மளை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். பழக்க தோஷத்தில் சில காரியங்கள் போய்கிட்டு இருக்குமே ஒழிய தேவனுடைய மகிமையான வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகம் இன்றைக்கி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அற்றுப்போச்சு. எது அற்றுப்போச்சு? அபிஷேகம் வந்து திருச்சபையை விட்டு அற்று போகிறதுக்கு காரணம் இதுதான். ஒருமனப்படாமல், முதல்ல குடும்பத்தில் ஒருமனம் இல்லை, அப்புறம் சபையில் ஒருமனம் இல்லை. ஆனால் இவர்கள் வந்து என்ன செய்தார்கள்னா அந்த ஒருமனம் அவர்களுக்குள்ளே உண்டாயிருந்தது. இந்த ஒருமனங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை வந்து ஹோமோ தூமடான். ஹோமோ தூமடான். ஹோமோ தூமடான். மடான். ஹோமோ தூமடான். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இட் பிரிங்ஸ் டு மைண்ட் மெனி நோட்ஸ் இன் ஹார்மனி ஆர் செவரல் பீயிங் மூவிங் ஃபார்வர்ட் கிரேஸ்ஃபுல்லி. அநேகர் சேர்ந்து ஒரே மனதோட முன்னேறி செல்வதும் இதனுடைய அர்த்தம். அல்லது இந்த ஹார்மோனியை போடும்போது நிறைய நோட்ஸ் வாசிப்பாங்க, ஆனால் எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆனால் தான் இசை கேட்பதற்கு நன்றாக இருக்கும். இல்லை இசை தான் அது சிங்க்ரனைஸ் ஆகலை, ஹார்மனி ஆகலை, ஒன்றா ஆகலை, ஏக சிந்தைக்குள்ளே வரலைன்னா ஒவ்வொரு சத்தமும் தனித்தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ரசிக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹோமோ தூமடான் அப்படின்னா அதுதான் அர்த்தம். அதாவது தேவனுடைய கிருபையினால் ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒன்று போல மூவ் பண்ணி போகிறதுக்கு பேர் தான் ஹோமோ தூமடான். It is one of the defining characteristics that God intends for the church. தேவனுடைய சபைக்கு தேவன் விரும்புகிற, இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா எது? ஒரு மனம். தேவனுடைய சபைக்கு தேவனுடைய குணாதிசயம் ஒன்று இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்க வேண்டும். இந்த ஒரு மனத்தை கடைப்பிடிக்கிறது, கொண்டு வர்றது, செயல்படுத்துறது கஷ்டம்தான். ஏன்னா 2 மனம் இருக்குங்க, 2 மனம். அந்த 2 மனமும் எப்படி வரணும்? ஒத்து வந்து ஒரே மனமாகணும். ஒரே மனமாகணும். எந்த காரியம் சொன்னாலும் கணவன் சொல்கிறத மனைவி கேட்கணும், மனைவி சொல்கிறத கணவன் கேட்கணும். அப்படி அங்கே வந்து ஒரு மனம் இருக்கணும். அந்த ஒரு மனத்தில் தான் தேவனுடைய மகிமை இருக்கும். இப்போ எனக்கு பாஸ்டமாக ஏதாவது நான் ஒரு காரியம் சொல்கிறேன், அவங்க அதில் ஒரு மனப்படலை அப்படின்னா அந்த ஒரு மனம் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிடுவேன். அது 1 நாள் 2 நாள் 1 வாரம் ஆனாலும் சரி, அந்த காரியத்தை திரும்ப நான் வந்து என்ன செய்ய மாட்டேன்? ஃபோர்ஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இதை இப்படி செஞ்சிடணும், இது இப்படித்தான் அப்படி நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒருமனப்படாமல் நீங்கள் எந்த காரியத்தை குடும்பத்தில் செஞ்சாலும் சரி, ஊழியத்தில் செஞ்சாலும் சரி, அது நிலைவரப்படாது, அதில் வெற்றி கிடைக்காது. நீங்கள் வெற்றி சிம்பிளாக நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு வெற்றி எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆவியானவருடைய லீடிங்கை நீங்கள் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது, கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். நம்ம நினச்சதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதில்ல, செய்யலாம்.
ஆண்டவருடைய டெஃபினட்டான வழிநடத்தல் இருக்குன்னா செய்யலாம். அதுக்கு ஆண்டவர் அவங்களையும் நமக்கு இறங்கி வர பண்ணிடுவார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த ஜப்பானுக்கு விபிஎஸ்க்கு போன வருஷம் ரைஸ் பண்ண மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் ரைஸ் பண்ணணும், ஒரு 1 லட்சம் ரூபாயாவது ரைஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த தடவை 5 நாள் வைத்திருக்கிறார்கள். போன தடவை 32 பிள்ளைங்க, இந்த தடவை கொஞ்சம் கூட பிள்ளைகளாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் கிருபை செய்யுங்க, இன்றைக்கு நான் இதை ரைஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் ஆராதனையில் அதை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, லீடிங்கே இல்லை, சுத்தமாக இல்லை. நான் விட்டுட்டேன் அப்படி. இந்த வாரம் எனக்கு சனிக்கிழமை அந்த லீடிங் ஆண்டவர் கொடுத்துட்டார், நீ இந்த வாரத்தில் அதை ரைஸ் பண்ணு அப்படி. அப்போது ஜப்பான் பிபிஎஸ் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன இது செராக்ஸ் எடுத்து ஒரு A4 இதை 8 துண்டாக வெட்டி அதில் பிரிண்ட் பண்ணி 2 பிள்ளைகள் படத்தை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். 81,000 சொச்ச ரூபா வந்துச்சு. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா அங்கனே கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு லீடிங் கொடுக்காரோ அப்போ செய்தால் தான் ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார், இல்லைன்னா கிரியை செய்ய மாட்டார். இல்லைன்னா கிரியை செய்ய மாட்டார். 2வது, நாம் ஒன்று செய்கிறது தேவனுக்கு சித்தமாக இருக்கணும், தேவனுக்கு சித்தமாக இருக்கும். ஸோ நான் ஜோயனாட்ட சொன்னேன், ஸ்பான்சர்ஸுக்கெல்லாம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் செலவாகுது. ஃபஸ்ட் ஆரோக்கியசாமி உங்கள்கிட்ட பேசுனாங்களா, வந்துச்சா? உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். ஆனால் கேட்கல, இன்றைக்கி வரைக்கும் வரலையோ? அனுப்ப சொன்னேன். ஏன் அப்படின்னா, ஒன்று ஜெபம், அவங்களுடைய ஜெபம் நமக்கு வேணும். உங்களுக்கு அனுப்புனேன்னு என்கிட்ட சொன்னான், உங்கள் பேரையும் என்கிட்ட சொன்னான், என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போது தேவனுடைய நடத்துதல் இருக்குது அப்படின்னா உள்ளங்கள் திறக்கப்படும். அதான் ஆதி திருச்சபையில் நம்ம கண்டுகொள்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு சித்தமானால் நமக்கு ஒருமனப்பட்டால் என்ன ஆகும்? இருதயங்கள் திறக்கப்படும். இருதயத்தை திறக்கிறவர் யார்? தேவன், ஆவியானவர். இப்போ நான் அந்த இதை கொடுத்து ரைஸ் பண்ணி முடிக்கும்போது 81,000 அதுக்கு வந்துருந்துச்சு. சரி, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1,20,000 ரூபா தான் இனி நமக்கு தேவை. அது கர்த்தர் நடத்திடுவார். இந்த மாதம் கடைசிக்குள்ளே உள்ளங்களில் ஏவப்பட்டு போன தடவை கொடுத்த மாதிரி ஒவ்வொருத்தராக இது பண்ணும்போது அது வந்துடும். அப்போ நமக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, ஒரு லீடிங் வேணும். அந்த லீடிங் யார் கொடுக்கறது? அதான் ஆவியானவர் கொடுக்கணும். ஆவியானவர் அந்த லீடிங் நமக்கு கொடுத்தா தான் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும். இப்போ ஆவியானவர் நமக்கு லீடிங் கொடுக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய சிந்தைகளுக்கும் அவருடைய ஆவியின் நிறைவிலையுமே நம்ம இருக்கணும். நம்ம 24 மணி நேரம் அந்த ஆண்டவருடைய அந்த ஆவியின் சிந்தையோடு கூட இருந்தால் தான் ஆண்டவர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரா, ஆண்டவர் நடத்துகிறாரா, அல்லது அதை செய்ய சொல்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு அந்த லீடிங் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. தேவன் இருதயத்தை திறக்கலை, லீதியானுடைய இருதயத்தை திறக்கலை அப்படின்னா லீதியால் ரசிக்கப்பட முடியாது. நம்முடைய ஊழியங்களில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி உள்ளங்கள் திறக்கப்படலை அப்படின்னா அது கஷ்டம். அப்போ நம்ம உள்ளங்கள் திறக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? உட்காந்து நம்ம பெயின் எடுத்து ஜெபிக்கணும். காட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் உடம்பு வலி, அதில் இருக்கிறவங்க தான் சிரமப்படுதாங்கன்னு நினைக்காதீங்க. அதை விட சிரமம் யாருக்கு? ஒரு ஊழியக்காரனுக்கு. ஏன் தெரியுமா? மைண்டும் வலிக்கும், இருதயம் வலிக்கும், காலும் வலிக்கும், குறுக்கும் வலிக்கும், பிரச்சனைகளை கேட்டு கேட்டு காதும் வலிக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி சகித்து கரெக்டாக நடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம யாருடைய லீடிங்கில் இருக்கணும்? ஆவியானவருடைய லீடிங்கில். ஏன்னா சில நேரங்களில் சில நபர்கள் முரண்படுவார்கள். அப்போ அந்த முரண்படுகிறதையும் முரண்பாடு உள்ளவர்களையும் எதை வச்சு தான் அடித்து நொறுக்க முடியும்? அபிஷேகத்தை வச்சு தான். கம்பை வச்செல்லாம் அடிக்க முடியாது. ஆனால் எதை வச்சு அடித்து நொறுக்கலாம்? அதாவது வார்னிங்கை கேட்கலன்னு வைங்களேன், எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம ஆராதனையிலையோ செய்தியிலையோ அல்லது பேசும்போதோ எச்சரிப்பை கேட்கலை அப்படின்னா ஆண்டவர் வந்து தொலிச்சிருவார். இந்த ஆட்டுக்கு தோலை உரிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உரிச்சிருவார். ஏன்? எதுக்காக உரிக்காரு? நமக்காக அவர் தோலை உரிக்க ஒப்பு கொடுத்தாரு, நம்மளை ரட்சித்தார்.
ரட்சிக்கப்பட்டவங்க பின்வாங்கி போகும்போதும், ரட்சிக்கப்பட்டவங்க கத்தரை விட்டு விலகி போகும்போதும் அவர் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? ரத்தம் செஞ்சிருக்காரு, அடிக்கப்பட்டிருக்காரு, நொறுக்கப்பட்டிருக்காரு. தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள்ளே வந்த பிறகு சில்லற விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவார். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி விசுவாசிகளுக்கு நிலைவரமான ஆவியும் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த்தும் இன்றைக்கி இல்லை. என்ன இல்லை? அலசடி மைண்டு, இப்படியா அப்படியா, அதான் இதான். இங்கே நாங்கள் பேய் விரட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போன உடனே ஒரு முஸ்லீம் லெப்பையை கொண்டு வந்து சில மாந்திரிக காரியங்களை அந்த குடும்பம் பண்ணுறாங்க. போமா அக்ரவேட் ஆகிட்டு அதிகமாகிடுச்சு. பைபிள் ஸ்டடி வந்து உட்கார்ந்துருக்கையில் அப்படியே அலக்களிக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் விரட்டும் போது அந்த ஒரு நிமிஷம் அப்படி விலகி போகுது, திரும்பி வருது. அந்த விலகி போகிற நேரத்தில் என்ன புத்தி வருது? சுய புத்தி. அந்த சுய புத்தி வரும்போது க்ளீனாக அங்கே என்னென்ன வீட்டில் நடந்துச்சு அத்தனையும் க்ளீனாக சொல்லிட்டா. பாட்டிந்தா தான் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முகம் கருத்து. அதாகில் போய் விழுந்து நான் சொன்னேன், இப்படிப்பட்ட அட்டூழியை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த பிசாசுக்கு ஒன்றும் இல்லை. அந்த 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 பேய் சொல்லுது, நான் முன்னால் விட இப்போ போயிட்டு பவர்ஃபுல்லாக வந்திருக்கேன். எப்படி? நான் சொன்னேன், என்ன பவர்ஃபுல்லாக வந்தாலும் இங்கே வேலை நடக்காது. இந்த உலகம் எனக்குள்ளே தெரியுமா? எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தெரியும். உலகம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசுக்கு. ஆனால் இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியாது தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? என்னைக்காவது பிசாசு ஜெயித்த வரலாறு உண்டா? அல்லது பிசாசு பிடிச்ச ஒரு நபர் ஜெயிச்சாங்கன்னு வரலாறு உண்டா? உரலில் போட்டு இந்த நண்டை கஷாயம் போடுறதுக்கு இடின்னு இடிப்பாங்கல்ல, ஏன்னா நண்டு சீக்கிரத்தில் என்ன செய்யாது? ஈடுபடாது. அது மாதிரி ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்துட்டே இருப்பார். இன்றைக்கி மறந்துருமே, நாளைக்கு மறந்துருமே, இன்றைக்கி திரும்பி நாளைக்கு திரும்பி, இப்படியே ஆண்டவர் வந்து ஒரு டைமை கொடுப்பார். அந்த டைம் முடிஞ்சிட்டுன்னு வைங்க, கையில் எதை எடுத்துருவார்? உலக்கைய கையில் எடுத்துருவார். நான் யாருன்னு பார்க்க மாட்டார். ஊழியக்காரனா, ஊழியக்காரியா, ஊழியக்காரன் பொட்டாட்டியா, மகனா, பிள்ளை, எதையுமே பார்க்க மாட்டார். விசுவாசியா, எதையும் பார்க்க மாட்டார். உலக்கைய கையில் எடுத்தாருன்னா இடி எப்படி விடும்? நச்சு 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 நச்சுன்னு கூழாகிற வரைக்கும் இடிச்சிருவார். அலக்களிப்புனா அலக்களிப்பு, அலக்களிப்பு, அலக்களிப்பு. நீங்கள் பண்ண அட்டூழியத்தை பார்த்துக்கிட்டீங்களா? பஸ்டியா நாங்கள் இனி செய்ய மாட்டோம். இப்போ கத்தர்கிட்ட மன்னிப்பு தரேன். நான் தான் மன்னிச்சிருவேனே, ஆனால் யார் மன்னிக்கணும்? கத்தரில் மன்னிக்கணும். சபையோட 3 நாள் உபவாசம், அந்த குடும்பத்தை 3 நாள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு. சுத்திலையும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, எங்கேயும் போகக்கூடாது. மாடியில் ஒரு ரூமை கொடுத்து அந்த ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி 4 மணிக்கு சாப்பிட்டீங்களா? 3 to 4, நாளைக்கு 3 to 4 உங்களுக்கு சாப்பாடு வந்துடும். நாங்கள் ரெடி பண்ணி தரோம். நீங்கள் சமையலும் பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சால் போதும்? ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. சுற்றி உட்காந்து செய்யத்தான் விடுதலை கிடைக்கும். இல்லை நீங்கள் சில்லற விளையாட்டு விளையாண்டா ஆண்டவர் இடின்னு இடிச்சிருவார். 3 நாள் ஒரு பக்கம் போகாமல் அந்த குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணி தன்னால் அந்த பிசாசு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அழுது ஒப்பு கொடுத்து சபையில் அறிக்கை பண்ணி க்ளீனாக அந்த பிசாசு சொல்லுது பாருங்கள். ஏதோ ஒரு தடவை போயிருக்காங்க, அங்கே அந்த எண்ணெயெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது அங்கே இருக்குது. இந்த பேய் சொல்லுது, அங்கே ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மையை முதல்ல போய் எடுக்க சொல்லுங்கள். அப்புறம் நானும் பாசமாக போய் அது எல்லாத்தையும் எடுத்து, அவங்க பயந்து போய் எங்கே போட்டிருக்காங்க? மாடிக்கு மேலே. எங்கே போட்டால் நம்ம எல்லைக்குள்ளே தானே இருக்குது. நீ மாடியில் வச்சானா, நீ அந்த ரூமில் வச்சானே. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அதை தண்ணியில் ஊற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த சின்ன அந்த பொம்மை எல்லாத்தையும் எடுத்து தீயை கொளுத்தி தீயில் போட்டு எரித்து ரூமாக போய் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அவளுடைய முடி வாஷிங் மிஷினுக்கு அடியில் வச்சுருந்துருக்காங்க. இது இங்கேருந்து சொல்லுது. அந்த வாஷிங் மிஷினுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு கேளுங்க. வாஷிங் மிஷினுக்கு என்ன இருக்குன்னு 2 வீல் 4 வீல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க தாத்தா பக்கத்துலேருந்து வாஷிங் மிஷினுக்கு கீழே இவா முடி இருக்குது. உன் முடியே உனக்கு ஆபத்து தெரியுமா? உன்னுடையதை வச்சே உங்ககிட்ட வந்து அங்கே சீரழித்து கந்தலகோலாக்கிடுவோம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவ்வளோத்தையும் எடுத்து எரித்து
எல்லாத்தையும் போட்ட பிறகு டோட்டல் டெலிவரன்ஸ். அப்போது விசுவாசியாக இருந்து 14 வருஷம் விசுவாசி, 14 வருஷத்து விசுவாசிக்கு என்ன வருது? அதுவும் நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறவன், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறவன், அங்கேயே என்ன இருக்குது? கரையான் புத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு ஊழியக்காரர் ஆச்சரியப்பட்டார். என்னையா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிற ஆள், நடத்துகிற ஆள், உங்கள் சபையில்? ஆமாம், அந்த கடைசி காலத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்கும். பாக்கெட்டுக்குள்ளேயே அங்கே எறும்பு உட்காந்து கடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வேற. ஆனால் ஒன்று, இதை கர்த்தர் அனுமதித்ததுனால ஒரு 3 வார போராட்டம் நீடித்ததுக்கு ஏதோ இதுக்கு ரகசியம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ போனால் போயிருமே. மனுஷங்கிட்ட தாங்க போராடணும். நான் யார்கிட்ட போராட வேண்டாம்? இயேசுவின் நாமத்தில் போனால் அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் மனுஷன் சொன்னோடி கேட்கவே மாட்டான். கடைசியில் அவங்க குடும்பம் முழுவதும் ஒருமனப்பட்டு, நான் அதுக்கு தான் இதை உதாரணம் சொல்கிறேன். அந்த குடும்பம் முழுவதும் ஒருமனப்பட்டு 3 நாள் உட்காந்து செபி, நான் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ராசம்மா சொன்னாங்க, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிடுவேன். 3 நாள் அவங்கள வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் இது பண்ணி, நான் இங்கேருந்து அங்கே போனேன். ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏசுநாதர் பாதத்தில் உட்காந்தான்ல லேகியோன், அது மாதிரி க்ளீனாக இருக்குது. என்னம்மா எப்படி இருக்கேன்? நான் பரிசையாக ரொம்ப நல்லா இருக்கு. அந்த 3 வாரம் உருண்டு புரட்டி எடுத்துச்சு பார்த்தீங்களா? உடல் அந்த அந்த ஆவி நீங்கள் போன பிறகு சரீரம் என்ன ஆரம்பிச்சிடும்? வலி, கடுமையான வலி. சரி, இருக்கும், ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும், கவலைப்படாத. நைட்டு டிஃபன் சாப்பிடாத, நைட்டு இவளுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி நைட் சாப்பாடை கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணி திரும்பவும் 2 வாரம் எங்கள் வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போது இந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் எளிதாக இறங்கி வந்துடுவார். இப்போ அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுத்திகரிப்பு. சபை நடுவே எழுப்பி சொல்கிறாரு, நான் தசம பாகத்தில் உண்மையாக இல்லை, எனக்கு வந்த வருமானத்தில் நான் உண்மையாக இல்லை, இனிமேல் நான் அதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டேன், இனி நான் அதிலெல்லாம் நான் உண்மையாக இருப்பேன். சபைக்குள்ளே சுத்திகரிப்பு வந்தால் தான், அங்கே ஒரு மனம் இருந்தால் தான் என்ன வரும்? ஆவியானுடைய கிரியை இருக்கும். ஆவியானுடைய கிரியை இருந்தால் தான் ஒரு மனம் உண்டாகும். இல்லைன்னா என்ன இருக்காது? ஒரு மனம் இருக்காது. சும்மா நம்ம ஜபிக்கிற ஜபத்திலலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அது 8 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, 72 மணி நேரம் 3 நாள் ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். குறைந்த எண்ணிக்கை ஒரு மனம் சீக்கிரப்பட்டுடலாம். அந்த குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்க நம்ம என்ன நினைக்க தெரியுமா? ஜெபத்துக்கு நிறைய பேர் வரும். அது நிறைய பேர் வந்தாலே ஒருமனப்பட மாட்டாங்க. ஒன்று தூங்கிக்கிட்டு இருக்கோம், ஒன்று செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒன்று வேறு எந்தையாவது யோசித்துக்கிட்டு இருக்கோம். நோ, அதெல்லாம் எதுக்காகாது? ஜெபத்துக்காகாது. கணவன் மனைவி 2 பேர் போதுங்க. ஒருமனப்பட்டு நம்ம ஒரு காரியத்தை பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் கட்டிடலாம். அந்த அளவுக்கு அந்த ஒரு மனத்துக்கு என்ன இருக்குது? பவர், வல்லமை இருக்குது. இந்த ஹோமோத்துமடான் அல்லது ஹோமோத்துமியான், டைமடான் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தைக்கு ஹோமா அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருத்தம், யுனிசன், துமோஸ், அது சேர்ந்தது தான் டெம்பரமெண்ட். அப்படின்னு என்ன? எல்லாரும் ஒரே மனதாக பொருந்தி வரணும். அந்த ஒன்றாக பொருந்தி வருவது தான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அந்த பொருத்தம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதாவது ஒரு நல்ல ஒரு டெம்பரமெண்ட்டை நமக்கு உருவாகிடும். ஒரு இயற்கையான பண்பு நமக்குள்ளே வந்துடும். அல்லது மனப்போக்கு, அதான் டெம்பரமெண்ட். அப்போ இந்த ஒரு மனம் நம்ம எல்லாரும் பொருந்தி வரும்போது எல்லாருக்குள்ளையும் ஒரே மனப்போக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எதை எடுத்தாலும் ஆமேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஒரு மனத்தை எங்கே கொடுக்குறார்? அதாவது எமோஷன் ஆஃப் த மைண்ட், புத்தியினுடைய உணர்ச்சி இருக்கு பாருங்க, அது எல்லாருடைய புத்தியின் உணர்ச்சி ஒன்று போல சேரணும். வாழ்க்கையினுடைய ஒழுக்க விதிகள், உணர்ச்சி, எண்ணங்கள், இது எல்லாமே ஒன்று போல வரணும். ஆளாளுக்கு ஒன்று நினைக்கக்கூடாது, ஆளாளுக்கு ஒன்று சொல்லக்கூடாது, ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் எமோஷன், உணர்ச்சியில் சரி, புத்தியிலையும் சரி என்ன வரணும்? ஒரு மனம் உண்டாகணும், ஒன்றாக பொருந்தணும். இட் டினோட்ஸ் தி யூனிட்டி ஆஃப் த குரூப். ஒரு குரூப்பாக இருந்தாலும் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே எமோஷன், ஒரே உணர்ச்சி, ஒரே பேஷன், அதாவது ஒரு 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 பாசத்தின் உணர்வு, அப்புறம் தூண்டும் சக்தி, பெர்சுவேஷன்,
எல்லாமே நமக்குள்ள எல்லாமே ஒன்று போல் அந்த தூண்டுதல் சக்தி, ஜெபம், உணர்வு எல்லாம். இப்போ நான் இதை நடத்திக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆவியானவர் கரெக்டாக நடத்தினார். எழும்பி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். அந்த லீடிங் வந்த உடனே ஐ ஸ்டாப் த மெசேஜ். நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்துக்குள்ளே போகணும். ஏன்னா நம்ம இங்கே இருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் ரியலாகவே நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமேன். ஒரு விடுதலை, அது மட்டும் இல்லை, ஒரு நிறைவு. இப்போ நம்ம தனி ஜெபம் பண்ணும்போது உட்காந்து அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு அங்கே என்ன இல்லை? நேரமும் இல்லை, சமயமும் இல்லை, பண்ணுறதும் இல்லை. ஆனால் இதை மாதிரி ஒரு கூட்டத்தில், இப்போ எல்லா கூட்டத்திலையும் இப்படி இதை மாதிரி ஆவியில் நிரம்பி 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமெல்லாம் என்ன செய்யறது இல்லை? ஜெபிக்கிறது கிடையாது. வந்தோமா, ஒரு செய்தியை கேட்டோமா, வந்த வேகத்தில் 1 மணி நேரம் அவ்வளோதான் இருக்க முடியும். கடை கேட்டு ஓடி போயிருந்தோம். இப்போ நம்ம அப்படி இல்லை. நம்ம எதுக்குள்ளே இருக்கோன்னா ஆவியானவருடைய லீடிங்குள்ளே நம்ம இருக்கோம். கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அந்த போக்கில் தான் போவோம். சேலத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆவியில் நிரம்பி ஒரு ஆளுக்குள்ளே அப்படி ஒரு நிறைவு வந்து நிற்கும் போது இன்னும் ஒரு ஆளுக்குள்ளே. பாம்பேக்கு நான் போயிருந்தப்ப அந்த பாம்பேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆவியில் நிரம்பியிருக்கு. 1.5 மணிக்கு ஆவியானவர் இறங்கினார். 1.5 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும். ஆவியானவர் இறங்க துவங்கினார். 3 மணிக்கு தான் அந்த அபிஷேகம் நின்றுச்சு. பயங்கரமான அபிஷேகம், மாறி மாறி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவியானவருடைய கிரியை. 1.5 மணிக்கு முடிய வேண்டிய கூட்டம் எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு? 3 மணிங்கிறது ஜெபம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறங்க அவங்க இன்னும் கேட்டேன். இப்போ ஆவிக்குள்ளே ஆன உடனே எங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் வேணும். நாங்கள் கேளுங்க. கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்லி ஒரு சிலர் அதில் தொடப்பட்ட விதத்தை எல்லாம் சாட்சி சொல்லி முடிக்கல. மணி 4 மணிக்கு தான் அந்த கூட்டம் நெஞ்சது. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு கூட்டத்தை ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா டைமிங் எல்லாம் கிடையாது. அவர் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார். அதே மாதிரி குடும்பத்தை ஆவியானவர் கையில் எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு எனக்கு சிரமமே கிடையாது. நம்ம குடும்பத்தை யார் நடத்துவா? ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவரே பொறுப்படுத்திக்கிடுவார். அவர் லீட் பண்ணுவார், அவர் நடத்துவார். எல்லாமே ஆவியானவருடைய அந்த நடத்துவதற்குள்ளே வரும்போது உங்களுக்கு எனக்கும் பாரம் குறைவு, வேலை குறைவு. ஏன்னா அந்த வேலை யார் செய்கிறா? ஆவியானவர் செய்கிறார். அப்போ நம்முடைய குடும்பத்தில் ஆவி இருக்கணும், ஆவியானவருடைய அசைவு இருக்கணும், ஊழியத்தில் ஆவியானுடைய அசைவு இருக்கணும். இதை நமக்குள்ளே இந்த அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம விசுவாசிகளுக்குள்ளே இந்த அபிஷேகத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ எல்லா விசுவாசிகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆவியினுடைய கிரியை இருக்குமானால் சுத்திகரிப்பு வந்துடும். மறைத்து வைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். த ஹிடன் சின்ஸ், அங்கே என்னென்னலாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம போய் வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் யார் கொண்டு வந்துடுவா? ஆவியானவர் பிச்சு பிடிங்கி வெளியே எடுத்து போட்டுருவார். எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். ஒரு மனம் திரும்புதலை கத்தர் கொடுத்துருவார். ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுத்துருவார். பப்ளிக்கில் எல்லாருக்கும் முன்னால் நின்று அறிக்கை பண்ணும்போது இதை கேட்டவுடனே இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன ஆகும்? இதை கேட்கும்போது விசுவாசிகளுக்கு என்ன வரும்? ஒரு பயபக்தி தன்னால் உண்டாயிரும். ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆராதனையில் அலக்களிப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. ரத்தத்தால் ஜெயம் 1/2 மணி நேரமாக பாடுதாங்க. என்னால் நிறுத்த முடியல. மற்ற நேரம் பாடுவாங்களா? ஒரு பேய் வந்து உள்ள ஆடின உடனே எல்லாருக்கும் என்ன வருது? ஆவியின் நிறைவும் பாட்டும் வருது. ஏன்னா எல்லாருக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. இதை போகாமல் நம்ம எந்திரிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு, அதே நேரத்தில் ஒரு சுத்திகரிப்பு. இந்த ஒரு மனம் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து செபிக்க ஆரம்பித்த உடனேயே கட்டுகள் டக்குன்னு உடைய ஆரம்பிச்சது. சுத்திகரிப்பு வர ஆரம்பிச்சிட்டு எதில் கரெக்ட் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். இப்போ இந்த ஒரு மனத்தினுடைய அவசியம் ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஒரு மனத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் அப்படின்னா, தேவன் தன்னை போல சிந்தித்து செயல்படக்கூடிய, தன்னோடு ஒருமனப்படக்கூடிய மனிதர்கள் வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருக்கு தேவை அவன் சித்தம் போக்கு, சவம் போக்கு, ஜோமணி போக்கு, ஒரே போக்குன்னு போகிற ஆள் தேவையில்லை. ஆண்டவருக்கு யார் தேவை? தேவனை போல சிந்திக்கணும். பிதாவினுடைய சிந்தை குமாரனுக்குள்ள இருந்தது. அந்த குமாரனுடைய சிந்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும்னு குமாரன் விரும்புகிறார். அதனால்தான் தேவன் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். இந்த சாயல் என்பது என்னது? நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம் மூக்கு, முடி, கண்ணு, வாயு தான் தேவ சாயல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, தேவ சாயல் எங்கே இருக்குது தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்குது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம்,
சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவ்வளவும் இருந்தால் தான் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுதான் தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாமே இருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சாயலில் இருக்கோம்? இப்போ இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்தக்கூடியது எதை வெளிப்படுத்த வேண்டும்? தேவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கி கிறிஸ்தவம், நான் என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது. இங்கிலாண்டில் இருந்து ஒரு முகமதிய சகோதரன் பேசியிருக்கார். ஒரு அசரத்துன்னு நினைக்கிறேன். திருச்சபைகளிலே இன்றைக்கி கூட்டங்கள் இல்லை, கட்டடங்களில் ஆராதனை இல்லை. இந்த ஆராதனை ஏன் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா, இன்றைக்கி தேவனை துதிக்கிறதுக்கு நாடுகளில் ஆட்கள் இல்லை. ஸோ ஆட்கள் இல்லாததுனால, ஆராதனை நடத்துறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லாததுனால அந்த கட்டடங்களெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? 3 ஆலய கட்டிடத்தை அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆள் பெருகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு மசூதிகள் கட்டணும், இப்போ மசூதி கட்டுறதுக்கு பதிலாக ஆலயங்களை வாங்கி மசூதிகளாக மாற்றுகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிறிஸ்தவத்தினுடைய நிலை எப்படி இருக்குது? ஆலயங்களை வாங்கி மசூதிகளாக நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதான் அந்த நிலைமை. இங்கிலாண்டில் எழுப்புதல் இருந்துச்சு பாருங்கள், இந்த ஸ்காட்டிஷ் ரிவைவல்னு சொல்லுவாங்க. அந்த ரிவைவல் அந்த சபையெல்லாம் இன்றைக்கி கிளப்பாக மாறிட்டு. ஒரு ஆலயம் கட்டினால் அந்த ஆலயம் இயேசுவின் வருகை வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆலயமாகவே இருக்கணும். இன்றைக்கி அவைகளெல்லாம் மதுபான தொழிற்கூடங்களாக மாறிவிட்டது. அதுக்கு பக்கத்துலலாம் ஹோட்டல். எத்தனையோ சர்ச் இன்றைக்கி இங்கிலாண்டில் விற்றுட்டாங்க. ஜனங்களுக்கு வைராக்கியம் இல்லை. ஜப்பானுக்கு நான் போயிருக்கும்போது ஒரு கேத்தலிக் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை இப்போ அவங்க கேத்தலிக் நடத்தாமல் அதை அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு முதியோர் இல்லம் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது அப்படியே கவர்மெண்ட் கையில் ஒப்பு கொடுத்து கவர்மெண்ட் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? ஒரு கேத்தலிக்ஸ். இப்படி நிறைய இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூஷன்ஸை நம்ம கையை விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்குது. இன்ஸ்டியூஷன் போனாலும் பரவாயில்ல, எது கையை விட்டு போகுது? சபைகள், ஆலயங்கள் இன்றைக்கி கையை விட்டு போய்கிட்டு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீவ சுவாசம்னு ஊதுனார்ல, அந்த ஜீவ சுவாசம் தான் திருச்சபை துவங்கும்போது எதை கொடுத்து துவங்கினார்? ஜீவ சுவாசத்தை. அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் தான் என்னது? ஜீவ சுவாசம். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியின் நிரப்பப்பட்டு. ஏன் இந்த காலப்போக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மாதிரி பரிசுத்தாவியில் நிரம்பி ஜபிக்கிற அந்த நிரப்பப்பட்டுங்கிறது குறைந்து போய்விட்டது. நிரப்பப்படுதலே ஒரு காலத்தில் இல்லாமல் போயிட்டு. அதான் இந்த கூட்டத்தில் ஆவியானவர் நமக்கு வலியுறுத்துகிறது என்னென்னா, நம்ம எதில் நிரப்பப்படணும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஆவியானவர் தங்களுக்கு தந்தரடின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போ தான் தேவன் தம்முடைய திட்டங்களை நம் மூலமாக நிறைவேற்ற முடியும். சவுல் தேவ திட்டத்தை நிறைவேற்றலை, ஆனால் தாவீது தேவ திட்டத்தை என்ன செய்தான்? நிறைவேற்றினான். அவனுக்கு பிறகு தேவ திட்டத்தை நிறைவேற்றின சாலமோன் வாம்பா போயிட்டான். சாலமோன் எப்படி போயிட்டான்? வாம்பா போயிட்டான். அவன் 3000 நீதிமொழிகளை எழுதினான். 3000 நீதிமொழிகளை எழுதினாலும் அவன் படித்து எழுதி வச்சுட்டு போனானே ஒழிய, அவன் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் என்ன விக்கிரக ஆராதனை பரவி விட்டது. கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அங்கேயும் ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி பாருங்க. ஆதாம் ஏவாள் மகிமைக்குள்ளே இருந்தாலும் அந்த மகிமைக்குள்ளே இருக்கும்போதே யார் போய் சந்திச்சா? நம்ம ஆவிக்குள்ளே தான் இருக்கிறோம், அபிஷேகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு யாரும் ஏமாந்துடாதீங்க. ஆதாமும் ஏவாளும் ஏமாற்றப்பட்டது எப்போ? மகிமைக்குள் இருக்கும் பொழுது. அந்த மகிமைக்குள்ளே இருக்கும் பொழுதே அவன் போய் பேசி நைஸாக அவனை விட்டு தள்ளி கொண்டு போய் எதை பறிக்க வச்சுட்டான்? தவிர்க்கப்பட்ட கனியை அந்த கனியின் பக்கமாக திருப்பி விட்டான். நம்ம இன்றைக்கி எதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் வெறுத்தமோ அதை கடைசி வரைக்கும் வெறுக்கணும். அதன் பக்கம் என்ன செய்யக்கூடாது? திரும்பிடக்கூடாது. அது திரும்பாமல் அதை என்னைக்கு திரும்புகிறாங்களோ அன்றைக்கி தேவ மகிமை அற்று போச்சு. இன்று நம்ம ஊழியங்களில் நாம் வெற்றி அடைகிறதுக்கு
நம்முடைய மனம் அல்லது இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு அவருடைய மனதோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அப்படி ஒன்றித்து இருந்தால்தான் நாம் அவர் நினச்சதை நம்ம மூலம் செய்வார். அல்லது ஒருமனப்பட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்வார்? செய்வார். இப்போ நம்ம என்ன ஒரு நினைப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவரை வச்சுக்கிட்டு நம்ம நினச்சதை செய்யலாம்னு நினைக்கிறோம். யாரை வச்சுக்கிட்டு? ஆண்டவரை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு. இப்போ நேற்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா, நம்ம பழைய மந்திரி விஜயபாஸ்கர் இருக்கால, எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் வந்து கரூரில் ஒரு 22 ஏக்கர் நிலத்தை மோசடி பண்ணி 22 ஏக்கர் 100 கோடி 22 ஏக்கர் 100 கோடி. அவர் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கார் அந்த ஓனர். இவங்க இங்கே ஒரு யார் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணோம் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, 15 எல்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அவர் வந்து திரும்ப கேஸ் போட்டு சிபிசிஐடி விசாரணை பண்ணி இதெல்லாம் பொய்ன்னு நிரூபித்து கடைசியில் இப்போ அவரை தூக்கி எங்கே கொண்டு வச்சுட்டாங்க? ஜெயிலுக்குள்ளே நிற்கிறது. அப்படின்னா நல்ல 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 கவனிங்க. இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி மனுஷன் வந்து அவனுக்கு ஆசைக்கு என்ன இல்லை, அளவே கிடையாது. ஆசைக்கு இன்றைக்கி அளவே கிடையாது. அந்த ஆசையினால தான் இவங்க போய் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி சிக்கலில். அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை. அதனால தான் போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே உடுத்துறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தங்கிறதுக்கு ஒரு வீடு ஆண்டவர் நடத்துகிறாரா, ஆண்டவரே உங்கள் கோடி தோத்திரம்னு சொல்லிட்டு அந்த திருப்தியில் போகலை அப்படின்னா நாம் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் போய் என்ன செய்வோம், சிக்கிற வேண்டியதில்லை, போய் சிக்கிக்கொள்ளுவோம். இன்றைக்கி அரசியல் இனி அடுத்தடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கைதாகும் படலங்கள் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, கைதாக போகிறாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உலகத்தில் காரியங்கள் கெட்டு கிடக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயபக்தி உருவாகணும். நமக்குள்ளே என்ன உருவாகணும்? ஒரு பயபக்தி. பாருங்க, இதை விட கொடுமையான காலத்தில் நோவா இருந்தான். இப்போ இன்னும் நாம் வந்து நோவாவினுடைய காலத்தை எட்டலை. நோவாவினுடைய காலத்தில் லேசாக பிகினிங்கை தான் நம்ம இன்றைக்கி தொட்டுக்கிட்டு இருக்கோம். மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். அப்போ அந்த நோவாவினுடைய காலத்தில் அவ்வளவு கொடூரமாக இருந்த போதும் நோவாவும் தேவனும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். நோவாவுக்கும் தேவனுக்கு என்ன இருந்தது? ஒரு மனம். அந்த வேலை அந்த அந்த ஊழியம் செய்கிறதுல, குடும்பத்தை பேழைக்குள்ளே நடத்துறதுல இந்த நோவா வெற்றி கண்டான். காரணம், தேவனும் அவனும் ஒருமனப்பட்டு தன் குடும்பத்தில் தானும் தன் குடும்பம் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். அங்கே நோவாவினுடைய மனைவிக்கோ மகனுக்கோ மருமகளுக்கோ அந்த குடும்பத்தில் என்ன இல்லை, முரண்பாடு இல்லை. அப்படி முரண்பட்டு இருந்தால் எங்கே போக முடியாது? பேழைக்குள்ளே போக முடியாது. முரண்பாடே அவர்களுக்குள்ளே இல்லை. நாம் தேவனோடு ஒருமனப்படாததினால்தான் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் சோர்வுகளும் தொய்வும் ஏற்படுகிறது. தேவனோடு நம்ம ஒருமனப்பட்டு போய்கிட்டே இருந்தால் நம்ம எதையும் இது நடக்கலை அது நடக்கலை. இங்கே பாருங்கள், ஊழியத்தில் நான் ஒன்று செய்கிறேன், உங்களுக்கு பின்னணியத்தில் ஆண்டவர் பேக்ரவுண்டில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் சும்மா இருக்கார் நீங்கள் நினைக்காதீங்க. 430 வருடம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தபோது எல்லாரும் ஆண்டவர் அவங்கள மறந்துட்டார், அவ்வளோதான் இனி சோழி முடிஞ்சதுன்னு நினச்சாங்க. இல்லை, 430 வருடம் முடிந்த அன்று யாரோட பேசினா? மோசையோட கர்த்தர் பேசினார். அன்றைக்கே கர்த்தர் மோசையோட பேசினார். தேவன் வந்து நம்முடைய பின்னணியத்தில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் இப்போ இந்த ஊழியத்தில் பார்க்குறேன், எனக்கு பின்னணியத்தில் ஆண்டவருடைய மகத்தான ஒரு கிரியை நடக்கிறதை நான் உணர்ந்து கொண்டே தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 13 வருஷத்துக்கு முன்னால் என்ன வேகம் இருந்ததோ அதே வேகம் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. நான் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, தொய்வாகவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை. சரி, இவ்வளோ நாளும் செஞ்சிட்டோம், இனி எதுக்கு இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊரை அலையணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல. அதை விட இன்னும் வேகமாக செய்யணுங்கிற ஆக்ரோஷம் தான் நமக்கு கூட வருது. ஆமென். இன்னும் புது இடங்கள், இப்போ அந்தமானுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இலங்கைக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஜார்க்கண்டில் கூப்பிட்டுருக்காங்க, பாம்பேயில் நான் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விசாலமான இடங்கள், இன்னும் ஆற்காடு, வட ஆற்காடு, தென்னார்காடு பக்கம் இன்னும் என்ன செய்யலை, போகலை. செஞ்சி வரைக்கும் தான் போயிருக்கு. அதுக்கு அந்த பக்கம் திருவண்ணாமலை, அப்புறம் ஆம்பூர், வேலூர் அந்த சைடு இன்னும் போகலை. பெங்களூருக்கு இன்னும் போகலை. இன்னும் மீதி நம்முடைய இது இருக்குது, அது என்ன மாநிலங்கள் இருக்குது, அந்த மாநிலங்களுக்கு இன்னும் என்ன செய்யலை, போகலை.
இந்த சவுத் சைடில் தான். இன்னும் கன்னியாகுமரி பக்கமே நான் போகலை. நான் இருக்கிறதுலேருந்து 80 கிலோமீட்டர் தான். அதில் 2 மீட்டிங் தான் நடத்தியிருக்கு. கன்னியாகுமரியில் 3 நாள், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 1 நாள், வடக்கன் குளங்கிற இடத்துல. ஆக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கத்த தரும்போது என்ன செய்யணும்? ஓடணும். தொய்வுங்கிறது ஒரு நாள் நமக்கு வரவே வராது. ஏன்னா இந்த கூட்டத்தை நடத்தும் போதே என்னையும் ஆவியில் நிறைக்கிறாரு, நானும் அபிஷேகத்தில் நிரம்புகிறேன், எனக்குள்ளேயும் ஒரு புது பல நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். ஸோ நாம் தேவனோடு ஒருமனப்பட்டால் தான் நமக்கு சோர்வுகளும் தொய்வும் ஏற்படாது. அடுத்து, நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய சிந்தையில் வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து இணங்கி நாம் செயல்பட்டால் நம்முடைய ஊழியங்கள் வெற்றி பெறும். இல்லை நம்ம ஆண்டவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னா அது செய்ய முடியாது. அது நடக்கவே நடக்காது. தேவன் நமக்கு பின்னணியத்தில் பயங்கரமாக, நான் ஒரு சில இன்சிடென்ட்ஸை நான் பார்த்தப்ப எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஆச்சரியமும் அது தேவன் இவ்வளவு நமக்கு தெரியாமலே பின்னணியத்தில் இருந்து இவ்வளோ வேலை பார்க்குறாரா அப்படிங்கிறத நான் யோசிக்கும்போது ரொம்பவே நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். யோவானில் பார்க்குறோம் 1:5-19 இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். இன்றைக்கி கிறிஸ்து சொந்தமாக நான் ஒன்றும் செய்யலை, பிதா செய்கிற காண்கிறது எதுவோ அதைத்தான் நான் செய்தேன். இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா? கிறிஸ்து சொன்னது போல் நம்மளால் சொல்ல முடியுமா? குமாரன் செய்கிறது எதுவோ அதைத்தான் இன்றைக்கு நானும் செய்கிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள் பார்ப்போம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கி இருக்கிறதா? ஏதேனிலே சாத்தான் ஆதாம் ஏவாள் இவங்களுக்குள்ள ஒரு மனத்தை சீர்குலைத்தான். அதுக்கப்புறம் அவன் சந்ததி காயன் ஆபேலுக்குள்ள ஒரு மனத்தை சீர்குலைத்தான். இப்படியே தொடர்ந்து இந்த ஒருமனமான காரியம் என்ன செஞ்சிட்டே வர 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 குறைஞ்சி போயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்ல, இதில் இன்னும் நிறைய அடுத்த மாதத்தில் நம்ம நிறைய 1 பேதுரு 3:8 நம்ம நிறைய சிந்திக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஆதியாகமம் 4:5-9 வரைக்கும் காயின் ஆபேல், 5:24 ஏனோக்கு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் ஏனோக்கு குடும்பம் அவ்வளோ ஒரு மரத்தில் இருந்துச்சு. நோவாவினுடைய குடும்பத்தை பார்த்திங்கன்னா அதுவும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எல்லாரும் உள்ளே போனாங்க. எங்கே? பேழைக்குள்ளே போனாங்க. குடும்பத்தில் ஒரு மனம், பேழையை உண்டு பண்ணுவதற்கு, பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு அவர்களுக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்தார்? ஒரு மனத்தை கொடுத்தார். அவன் வெற்றிகரமாக அவன் செய்த பேழைகளை அவனே உள்ளே நுழைந்து விட்டான். ஆனால் அந்த பேழைக்கு உதவி கூலி வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சாங்களே, ஒருத்தங்க கூட உள்ள வரல. எத்தனை தடவை சொல்லியிருப்பான், அதை எச்சரிப்பாமல் கேட்க. ஆகவே இந்த ஒரு மனம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனம் ஆதி திருச்சபையில் இருந்ததுனால தான் அவர்கள் எழுப்புவதோடு ஊழியம் செய்தார்கள். ஆகவே இன்றைக்கு நமக்குள்ளேயும் இந்த ஒரு மனத்தை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு தர்றதுக்கு நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.